மாலை வேளையில் உங்கள் மத்தியிலே இது போன்ற சத்தியங்களை நான் அடிக்கடி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தூண்டுதல் எனக்குள்ளே வந்தது. இந்த வருஷத்தின் துவக்கத்திலே புது வருஷத்துக்குள்ளே நான் போகிற பொழுது அந்த வழக்கமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையே வழக்கமாய் போகிற ஒரு போக்கிலே நான் போகக்கூடாது. ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய காரியத்தை செய்கிறதுக்கு ஏதுவாக நம்முடைய சகல காரியங்களும் தீர்மானிக்கப்படும் என்று யோசித்து கொண்டிருந்த பொழுது இந்த திருமண வாழ்க்கையிலே இன்றைக்கு அநேக குடும்பத்துக்குள்ள அநேக பகுதிகளிலே திருப்தியற்ற ஒரு நிலைமை இருக்கிறதை தேவ குடும்பங்களுக்குள்ளே நாம் பார்க்கறதுனால இன்றைக்கு நம்முடைய திருச்சபையிலே நீங்களும் நாம் எல்லாரும் ஒரு தேவ குடும்பமாக இருக்கிறோம். உங்கள் ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் தேவன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறார். ஆனால் செய்யாதபடிக்கு குறைவுபட்டு கிடக்கிற பகுதிகளை மீண்டும் சரிப்படுத்துவதற்கு உதவி செய்கிற தீர்மானங்கள் அப்படின்ற ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக நான் வைத்து, சரி வாழ்க்கை ஓடிட்டுருக்குது, கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகி இவ்வளோ காலங்கள் கடந்த பிறகு இனிமேல் இதை குறித்துலாம் என்னத்தை நான் பெருசாக தெரிஞ்சுக்க போகிறேன், இனிமேல் அவ்வளோதான், வாழ்க்கையே புளிச்சு போச்சு அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது, வாழ்க்கையே கசந்து போச்சு அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது, இனிமேல் எங்களுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை என்ற அளவுக்கு பல காரியங்கள் போய்ட்டுருக்குது. தேவனுடைய கிருபையில் நான் குஜராத் மீட்டிங்காக திட்டமிட்ட பொழுது பல தலைப்புக்களை நீங்கள் பேசணும், டீச் பண்ணணும்னு சொல்லிட்டு லிஸ்ட் போட்டுகிட்டே வந்தாங்க. நம்ம இன்னரிங் சப்ஜெக்ட்ஸில் மன்னிப்பு குறித்து பேசணும், நாங்கள் கட்டாயம் சாபத்தை வச்சு பேசணும், கட்டாயம் தலைமுறை அக்கிரமத்தை பேசணும், இப்படி பேசிகிட்டே இருக்கும் பொழுது திடீர்னு ஓரளவுக்கு எல்லாம் ஒரு 10-12 டாபிக் முடிச்சோடனே ஒரு சகோதரன் கட்டாயம் குடும்பத்தை குறித்து பாஸ்ட்டை பேசாமல் விட்டுறாதீங்க அப்படின்னாங்க. எனக்கு ஒரு என்ன ஆச்சரியம், ஏன்னா இங்கே வந்திருந்த பொழுது நடத்துகிற அந்த ஒரு சப்ஜெக்ட் அவங்கள ரொம்ப தொட்டு எங்களுக்கு ரொம்ப தேவை, அதுக்கு ஒரு நாளே ஒதுக்குங்க அப்படின்னாங்க. இப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த சத்தியம் இந்த எல்லா இடங்களுக்கும் தேவையாக இருக்குது. ஆகவே நான் இன்னரிகள் இருக்கிற சப்ஜெக்ட்லேருந்து நான் பேச போகிறதில்ல. 2-3 காரியங்களை நான் உங்களுக்கு நம்முடைய குடும்பமாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த செய்தியை கேட்டுட்டு இதை ஒரு பிரசங்கமாக கேட்டு நீங்கள் போகக்கூடாது. இதுக்கு பதிலாக கணவன் மனைவியாக வந்திருக்கிறவங்க கட்டாயம் உங்ககிட்ட ஒரு பேப்பரை கொடுப்பேன். அந்த பேப்பரை நீங்கள் இருவருமா இணைந்து அமர்ந்து தீர்மானங்களை புதுப்பிக்கிற வேலையை கட்டாயம் செய்யணும். அதுக்கு ஒப்பு கொடுத்துருந்தீங்கன்னா நான் கொடுக்க போகிற காரியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கணவன் மனைவியாக இல்லாமல் நான் மட்டும்தான் வந்திருக்கேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போய் கட்டாயம் ஃபோனில் பேசியாவது என்ன செய்யணும், இந்த மாதிரி காரியங்களை பெற்றுக்கொண்டோம். இந்த காரியங்களை பாஸ்டர் எங்கள் பாஸ்டர் அப்படி சொல்லுங்கள், அப்போ தான் அவருக்கு சண்டைக்காரன் தான் சொல்லுவார், எங்கள் பாஸ்டர் இதெல்லாம் எங்கள் சொல்லிக் கொடுத்தாரு, உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள சொன்னார். எத்தனை அதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நம்முடைய மேரேஜ் லைஃப் இதை உலகம் நமக்கு காண்பிக்கிற காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, உலகம் நமக்கு முன்பாக வைத்து நாம் கடந்து வந்த பாதையில் நாம் அனுபவித்த காரியங்கள் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. இப்படியே தான் இனிமேல் இருக்க வேண்டுமா என்றால் இல்லை, ஒரு புதுப்பித்தலை தேவன் கொடுக்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அப்போ புதுப்பித்தலை தேவன் கொடுக்க விருப்பம் உள்ளவராக இருந்தால் அவரால் சரியாக்க வேண்டிய காரியத்தை கட்டாயம் சரியாக்க முடியும். முறைப்படுத்தப்பட வேண்டிய காரியங்களை முறைப்படுத்தி நான் இன்றைக்கி அந்த யூடியூப் சேனலுக்கு நான் கொடுத்துருக்கிற தலைப்பு நான் சொன்னேன், லைவ்லாம் போட வேணாம்ப்பா, ஏன்னா லைவ் போட்டால் வீட்டில் உட்காந்துட்டு நினச்சிட்டாங்க டீ சாப்பிட்டுக்கிட்டே படுத்துக்கிட்டு லைவில் பாஸ்ட்டு போட்டார்லன்னு சொல்லி பாதி கேட்குறது பாதி கேட்காம இருக்குது அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. லைவில் போடாத, ஆனால் முடிச்ச பிறகு யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதுக்கு டைட்டில் கொடுத்துக்கிறேன், சந்தோஷமான திருமண வாழ்க்கைக்கான ஆலோசனைகள் அப்படின்னு சொல்லி தலை போட்டிருக்கிறேன். அல்லேலூயா. திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். நான் காலையிலே சொன்ன வார்த்தை ஞாபகப்படுத்துகிறேன், சந்தோஷத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ உங்கள் குடும்ப வாழ்க்கை ஒரு கணவனாக மனைவியாக குடும்பமாக தேவன் உங்களை இணைச்சு கணவன் மனைவி என்ற இணைப்பில் துவங்கின அவர் பிள்ளைகளை கொடுத்த பொழுது பெற்றோராக பிள்ளைகள் இருக்கிற பொழுது அந்த பிள்ளைகளுக்குள்ள சகோதர சகோதரிகள் என்ற அந்த உறவெல்லாம் இணைக்கப்பட்டதாக ஒரு குடும்பம். ஆமென். இந்த குடும்பத்தை குறித்த காரியத்திலே நான் முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஆதியாகமம் 2வது அதிகாரத்துடைய 24வது வசனம். நான் தீர்மானங்களுக்குள்ள போறதுக்கு முன்பதாக இந்த வசனங்களை ஒரு அஸ்திபாரமாக கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 2:24 இந்த வசனம் எப்படியே சொல்லுகிறது? யாராவது சத்தமே வாசிக்கலாமா? இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். வசனத்தை வாச்சோன்னே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வருது, இது என்ன இன்றைக்கி எங்களுக்கு தேவையான வசனமா? ஒரு கல்யாணம் நடத்துகிற பொழுது கல்யாணத்திலான இந்த வசனம் நினைச்சுவீங்க, வாசிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தாட்டு வரலாம். நான் சொல்கிறேன், வசனத்தை வெறும் எழுத்தா அல்லது வெறுமனே பைபிளில் காணப்படுகிற ஒரு அச்சடித்த அச்சு பொருளாக மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு காரியம் இருக்காது. ஆனால் அந்த வசனம் இது தேவனுடைய வார்த்தை. ஒரே ஒரு ஆமீனுக்காக நன்றி.
ஹல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தை என்றால் யாருக்கு எப்போ பேசணுமோ அதை பேசுவதற்கு ஒரு சக்தி நிறைந்த வார்த்தையாக இது இருக்கிறது. ஹல்லேலூயா. வழக்கமாக வாடிக்கையாக நீங்கள் வாசிக்கிற ஒரு புஸ்தகமாக வேதத்தை பார்க்கக்கூடாது. வாசிக்கிற பொழுது இது என்னோடு கூட பேசுகிற வார்த்தையாக தேவன் இதை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், இந்த வசனத்தை எத்தனையோ முறை நான் வாசிச்சிருக்கிறோம், எத்தனையோ முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், எத்தனையோ பிரசங்கத்தில் கேட்டிருக்கிறோம், உண்மைதானே? ஆனால் எப்போ நீங்கள் அதை பார்க்கும் பொழுது இப்போ இந்த வசனத்தின் வழியாக என்னோடு கர்த்தர் பேசுகிறார் என்ற பார்வைக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அசைவு உண்டாக்க ஆரம்பிச்சிடுவார். கிரியை நடக்க ஆரம்பிக்கும், ஒரு உயிர்ப்பித்தல் உண்டாக ஆரம்பிக்கும், ஒரு செயல்பாட்டை பார்க்க முடியும். இது நிமித்தம்ன்ற ஒரு வார்த்தை பார்க்குறோம். அந்த வார்த்தைக்கு நான் பின்னாடி விளக்க போகிறேன். ஆமென். ஏன்னா அந்த வேர்டு வரும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை வச்சு தான் இது நிமித்தம் அப்படின்னு சொல்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ அந்த தமிழ் அந்த வார்த்தை ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை, அதை விளக்கினா தான் புரியும். இப்போ இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். தமிழ் இருக்கிற வார்த்தையவே இதுக்கு கொஞ்சம் விளக்கத்தை கொடுத்தோன்னா அதுக்கப்புறம் இந்த கேள்விக்குரிய பதிலுக்கு வந்துடுறேன். பைபிளில் கணவனும் மனைவியும் இணைந்திருப்பார்கள் சொல்லப்பட்டிருக்குதா, இசைந்திருப்பார்னு சொல்லப்பட்டிருக்குதா? அப்போ இணைந்திருப்பது என்பது வேற, இசைந்து இருப்பது என்பது வேற. நிறைய இடத்துல இணைந்திருக்கிற காரியத்தை குறித்து தான் அதிகமாக யோசிக்கிறோம், பார்க்குறோம், சொல்கிறோம். இதுக்கு உள்ள வித்தியாசம் என்ன? இணைந்திருப்பதை விட இசைந்திருப்பது எவ்வளோ ஆழமான அர்த்தம் உள்ளது என்பதை முதலாவது புரிந்து கொள்வோமாக. ஆமென். அதுக்கடுத்து மனிதனை படைத்த பொழுதே மனிதனை குறித்து தேவன் வைத்திருந்த ஒரு திட்டம்தான் குடும்பம் என்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள, குடும்பம் என்ற ஒரு அமைப்புக்குள்ள, குடும்பம் என்ற ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள. எல்லாரும் சொல்லுங்கள், குடும்பம் என்ற வாழ்க்கை, குடும்பம் என்ற அமைப்பு, குடும்பம் என்ற ஆசீர்வாதம். இப்போ குடும்பத்தை நாம் இப்போ எப்படி பார்க்குறோன்னு எனக்கு தெரியாது, இனிமேல் எப்படி பார்க்கணுன்றது தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். குடும்ப வாழ்க்கையை, குடும்ப அமைப்பை, குடும்ப ஆசீர்வாதத்தை தேவன் முதல் மனிதனை படைக்கிற பொழுது அவர் வடிவமைத்து விட்டாராம். அல்லேலூயா. ஆதியாகமம் 2:18 வாசிடுங்க. அப்போது இந்த வசனத்தின் அடிப்படையில் இந்த ஃபேமிலி, புருஷன் மனைவி அல்லது கணவன் மனைவி என்ற அந்த வார்த்தையை உண்டாக்குறதுக்கு ஏதுவாக ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தையை கவனிங்கள். 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் அல்லது மனிதன் அல்லது ஆண் அப்படி வச்சுக்கோங்க. புரியுது உங்களுக்கு? அந்த வேர்டு நல்ல முக்கியம். ஒரு மேன், ஒரு ஆண், ஒரு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு துணையை உண்டாக்கணுன்ற ஒரு திட்டத்தை ஆண்டவர் சொல்லிட்டு அந்த துணை யாருன்றதான் 24 சொல்றாரு, மனைவி அப்படின்றார். அல்லேலூயா சொல்லுங்களேன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று ஆணை படைச்சவர், ஆதாமை படைச்சவர், ஆதாமை படைச்சு அவனுக்கு பலவிதமான பொறுப்பை கொடுத்து ஒரு பெரிய தோட்டத்தை கொடுத்து தோட்டத்தில் இருக்கிற எல்லா காரியத்தின் மேலேயும் அவனுக்கு ஒரு நிறைவான ஒரு அமைப்பு, ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கி கொடுத்தவர் சொல்கிறாரு, இவன் இப்படி தனிமையாக இருப்பது நல்லது இல்லை, ஆகவே நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன், ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றார். அந்த உண்டாக்கப்பட்ட துணையை தான் சொல்கிறாரு, இவன் மனுஷன் என்ற காரியத்தை மாற்றி இப்போ என்ன சொல்கிறார் அவர், புருஷன் என்று சொல்ல ஆரம்பிச்சுட்டு அந்த புருஷனுக்கு ஏற்ற துணைக்கு அவர் என்ன சொல்றாரு, தன் மனைவியோடு என்ற வார்த்தையை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் கணவனாக மனைவியாக இருந்து கவனிக்கிற பொழுது உங்களுடைய தனிமை வாழ்க்கைக்கு தேவன் ஏற்படுத்தின ஒரு தீர்வு தான் தேவன் கொடுத்த குடும்ப வாழ்க்கை. அல்லேலூயா. ஒரு மனைவியாக இருக்கிறவங்க உங்களை ஆண்டவர் உங்கள் கணவருக்கு கொடுத்த பொழுது கொடுக்கிற திட்டத்திலே அவர் வைத்த வார்த்தை என்ன தெரியுமா, ஏற்ற துணையாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த 2 வார்த்தையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போது இதை பேஸ் பண்ணி தான் அவர் சொல்கிறாரு, இது நிமித்தம். அல்லேலூயா. இப்போ இது நிமித்தம்னா என்ன அர்த்தம், மனைவி கணவனுக்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஏற்ற துணையாக இருப்பதின் நிமித்தம். அதான் பதில். எது நிமித்தம்? ஒரு மனைவியானவள் தன் கணவனுக்கு ஏற்ற
துணையாக ஏற்படுத்தப்பட்டிருப்பதன் நிமித்தம் என்ன செய்ய சொல்றாரு? தகப்பனையும் தாயையும் விட்டு அந்த மனைவியோடு நினைச்சீங்க இசைந்திருப்பான் என்று சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த வேர்டை இதில் நான் நிறைய பேசலாம், பட் இதில் நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பலை. இப்போ இப்படிப்பட்ட ஒரு இசைவான வாழ்க்கை வாழுதல் என்பது எல்லாருக்கும் விருப்பம்தான். இசைவான ஒரு வாழ்க்கை வாழுன்றதான் தேவனுடைய சித்தம் என்று சொன்னாலும் அநேக நேரங்களில் இப்போ திருமணமாகி பல ஆண்டுகள் கடந்து வந்த அநேக குடும்பங்கள் இருக்கிறோம், சில ஆண்டுகள் கடந்து வந்த குடும்பங்கள் இருக்கிறோம், ஒரு ஆண்டே ஆன குடும்பம் இருக்கிறோம், எல்லா நிலையும் இருக்கிறவங்க பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ. ஸோ உங்கள் எல்லாரையும் நான் இப்போ எப்படி பார்க்க போகிறேன்னா, திருமணமான ஒரு கணவனாக ஒரு மனைவியாக தேவனுடைய பார்வையில் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து உலக ரீதியாக சொல்லணும்னா இளம் ஜோடிகளாகவே பார்க்கிறேன். அப்பா நல்லா சொல்லுங்கள் பாஸ்டர் அடிக்கடி. ஹல்லேலூயா. நீங்கள் எப்போவுமே யார் தான் சொல்லுங்கள் சத்தமா? இல்லை பாஸ்டர் கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, சில்வர் ஜூப்ளி கொண்டாடியாச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன், சில்வர் ஜூப்ளி கொண்டாடி இருந்தாலும் இல்லை பாஸ்டர் அதையும் தாண்டி ஓடிச்சு போச்சு, வயசு ஆயிடுச்சு பாஸ்டர், தள்ளாடுது பாஸ்டர். நான் சொல்கிறேன் 99 வயது ஆபிரகாம் தன் மனைவியை அழகுள்ள மனைவியாகத்தான் அப்பொழுதும் பார்த்தாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸோ நமக்கு வயதோ வருஷங்களோ ஆண்டுகள் உருண்டோடி விட்டன என்று சொல்லி போன காரியங்களோ கடந்த காலங்களில் ஏற்பட்ட அனுபவங்கள், அதாவது கசப்பான அனுபவங்கள், வெறுப்பான அனுபவங்கள், கோபமான அனுபவங்கள், சண்டையான அனுபவங்கள், நஷ்டமான அனுபவங்கள் நம்முடைய திருமண வாழ்க்கையை எப்படி பார்த்துடக்கூடாது? இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் மனைவியோட இசைந்திருக்கும்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்கள் கணவருக்கு நீங்கள் ஏற்ற துணையாக இருக்கும்படி நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த வார்த்தையை பிடிச்சிட்டிங்கன்னா 2 பேருக்குள்ளேயும் ஆண்டவர் நான் தனிமையாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஏற்ற துணையை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒரு புருஷனுடைய முக்கியமான பொறுப்பு என்ன? இந்த இசைவை காத்து நடத்தி செல்ல வேண்டியது. மனைவியை பார்த்து சொல்லலை, கணவனை பார்த்து சொல்கிறான். புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். ஹல்லேலூயா. இப்போது இந்த வார்த்தையில் நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் 2 பேராக இங்கே இருக்கிறவங்களா இருந்தால் சரி, ஒருத்தர் இங்கே இருக்கிறீங்க, ஒருத்தர் ஊரில் இருக்கிறாங்க, ஒருத்தர் இங்கே இருக்கிறீங்க, ஒருத்தர் வரலை, ஒருத்தர் இங்கே இருக்கிறாங்க, ஒருத்தர் வரமாட்டேன்ட்டார் அப்படின்னு எந்த சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் இன்றைக்கு ஒரு அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த நாளிலிருந்து நீங்கள் அவங்கள பார்க்க போகிற விதம், பார்க்க வேண்டிய விதம், அதாவது ஒரு கணவனை ஒரு சகோதரி பெண் பார்க்க வேண்டிய விதம், ஒரு பெண்ணை உங்கள் கணவர் பார்க்க வேண்டிய விதம் என்று சொல்லி அந்த அர்த்தத்தை சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, தனிமைக்கு தீர்வாக ஏற்ற துணையாக உங்களை கொடுத்து உங்கள் திருமண வாழ்க்கையில் இணைச்சதுனால இப்போ மனுஷனாக இருந்தவன் புருஷனாய் மாறினான். அல்லேலூயா. கல்யாணத்துக்கு முன்னால் நீங்கள் யார்? அதாவது கட்டுப்படாதவன், சொல்கிறத கேட்க மாட்டான், இவனுக்கு எப்பாவது காலுக்கு ஒரு கட்டு போட்டால் தான் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஊரில். அப்படி இருந்த ஒரு நிலையில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் திருமணத்தில் உங்கள் எல்லாரையும் இணைத்து திருமண வாழ்க்கையை தந்தவர் கர்த்தர் என்று பார்ப்பீர்களாக. திருமண வாழ்க்கை, திருமண அமைப்பு, திருமண ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தில் தான் நிறைய இடத்துல நீங்கள் சொல்லுவீங்க, எங்கள் திருமண வாழ்க்கை என்னென்ன ஆசீர்வாதத்தை பார்த்தோம், எங்கள் திருமண வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரில அப்படின்ற ஒரு காரியம் இருக்குமானால் இன்றைக்கு கர்த்தர் சில புதுப்பிக்க வேண்டிய தீர்மானங்களை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இதை பிரசங்கமாக கேட்டுட்டு ட்ராப் பண்ணிங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இது ஆண்டவர் எங்கள் குடும்பத்துக்கு கொடுக்குற ஒரு சிறந்த நல் காரியமாக எடுத்துக்கொள்ளும்னா நீங்கள் போய் இதை மறுபடியும் என்ன செய்யணும்? இருவராக அமர்ந்து, ஆமென் சொல்லுங்கள், இருவராக அமர்ந்து கர்த்தருக்கு சித்தமான. நான் கொஞ்சம் பேர் தான் வருவீங்கன்னு நினச்சி நோட்ஸ் கொஞ்சமாக தான் எடுத்தேன். நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக வந்திருந்தால் நான் என்ன நிறைய ரெடி பண்ணிக்கலாம் போல இருக்குது. சார்லஸ் அதுக்கடுத்து ஸ்பெஷல் ட்ரீட்டே வச்சிடலாம் இனிமேல், ஃபேமிலி கேம்ப்பு. இல்லையா சொல்லுங்கள், ஃபேமிலி டூர் போயிடலாமா? வெளிநாட்டில் இருக்கவங்க லீவ் போட்டு வர சொல்லுங்கள், ஊரில் இருக்கவங்களாம் சீக்கிரமாக ஃபோன் பண்ணி வர சொல்லுங்கள், ஃபேமிலி கேம்ப் போட்ட வேண்டியதானுமே. இன்னும் ஒரு மாதிரி மறைச்சி பார்க்குறீங்க, சும்மாவே வீட்டில் பார்த்து மறைச்சி போய் இப்போவாது கொஞ்சம் தனியாக போனால் நல்லா இருக்க மாதிரி நிம்மதியாக இருக்க விட மாட்டார் போல அந்த பாஸ்ட்டு அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.
அநேக குடும்பத்துக்கு உங்களை ஒரு சிறந்த முன்னோடியான சாட்சிகளை வைக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஸோ இப்போது ஒரு கணவன் மனைவி என்ற இந்த 2 காரியத்தை இணைச்சு 10 விதமான தீர்மானங்களை இந்த ஆண்டு இந்த முதல் மாதத்திலேயே 2வது வாரம் ஆட்சினால இந்த முதல் வாரத்துக்கு அடுத்து இந்த 2வது வாரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து இதை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் கூட வச்சுருக்கிறேன். இது ஒரு பகுதி. அடுத்து குடும்ப வாழ்க்கையினுடைய மிகுந்த வலிமையான அஸ்திவாரமாக இருக்க வேண்டியதுன்னு சொன்னால் அன்பு. அந்த அன்பு என்பது வெறுமனே ஒரு மாயான வார்த்தையாக இருக்கிறதா, அல்லது மங்கி போன ஒரு அனுபவமாக இருக்குதா, அல்லது அன்பு என்ற ஒரு காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒரு நாள் கூட பார்க்குற அளவுக்கு இப்போ இல்லாதவளுக்கு எல்லாமே வறண்டு போயிருக்குமானால் மீண்டும் ஒரு உண்மையான அன்பை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொண்டு வந்து உங்களை சந்தோஷமான ஒரு குடும்பமாக, எல்லோரும் சொல்லுங்கள், என் குடும்பம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமான குடும்பமாக இருக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? உங்கள் குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் இருக்குது, சில இடத்துல குடும்பத்துக்குள்ள முரண்பாடு இருக்குது, சில இடத்துல குடும்பத்துக்குள்ள வருத்தங்கள் இருக்குது, உங்களுக்குள்ள ஒரு விரக்தி, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், எந்த ஒரு நெகட்டிவான அல்லது எதிர்மறையான கஷ்டத்துக்கு ஏதுவான காரியம் இருந்தாலும் என் ஆண்டவரால் எல்லாவற்றையும் சரிப்படுத்த முடியும். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ அந்த சந்தோஷமான ஒரு சூழலுக்கு தடையான காரியங்களை களைவதற்கு, தேவனுடைய வார்த்தை சொல்வதற்கு நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்தா, முன் வந்தா, முடிவெடுத்தா சந்தோஷத்தை மறுபடியும் பார்த்துடலாம். அல்லேலூயா. இப்போ அந்த சந்தோஷத்துக்கு தேவையான காரியங்களில் தேவன் உங்கள் குடும்பத்தை நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். உங்களுடைய குடும்பத்தை, நமது குடும்பத்தை, தேவ பிள்ளைகளாக இருக்கிற உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு அவர் வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டும் என்றால், அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் இன்னும் அதிகமாக வளர வேண்டும் என்றால், இனிமேலாம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமில்லை, இனிமேலாம் இப்படிலாம் வாழ்கிறதுக்கு வாய்ப்பில்லை என்ற ஒரு அந்த காரியத்தை விட்டு வெளியே வந்து, இப்போ நான் மறுபடியும் ஒரு கேள்வியோடு கேட்குறேன். நீங்கள் கல்யாணம் பண்ண அந்த நாளை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இதை ஏன் பாஸ்டர் இப்போ நினைக்க சொல்கிறீங்க? நம்ம மறந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சி அதை போய் இப்போ நினச்சி பார்க்க சொல்லுங்கள். ஏன்டா கல்யாணம் பண்ணேன்னு இருக்குது அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, கல்யாணம் பண்ண பொழுது கணவன் மனைவியாக உங்களை இணைக்கிற வேலையில் கைப்பிடித்து ஒருவருக்கு கொடுத்த வாக்கு தத்தம், வாக்குறுதி என்ன? யாராவது நினைப்பில் வர்ற சில வார்த்தையாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். பரவாயில்லையே, அருளாந்த நல்லா ஞாபகம்லாம் வச்சுருக்கிறாரு. சரி. சார்லசன ஃபாதர் தானே உங்களை நடத்தி வச்சார். சொல்லும் பொழுது எல்லாம் புரிஞ்சுதா? அப்போ சொல்லலாம், ஏதோ சொன்னேன் பாஸ்டர். நானும் நிறைய கல்யாணத்தை நடத்தி வச்சுருக்கிறேன். அங்கேயும் பார்த்தோம், சொல்லும் பொழுது பார்த்தா நம்ம ஒன்று சொன்னால் அது எதையோ சொல்லி ஓட்டையாக சொல்லி சரியாகவே சொல்லாது. இதில் இடையில கடைசியில் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த நேரத்தில் சில காரியத்தை நம்ம உறுதிமொழி கொடுத்தோம். ஆமென் சொல்லுங்கள். இந்த உறுதிமொழியே சில நேரத்தில் அந்த கல்யாணத்தை அன்னைக்கே அது என்னாச்சு? பரவாயில்ல சொல்லுங்க மேடம், போயிருச்சான். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க. ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரசங்கம் பண்ண ரொம்ப சீரியஸாக என்ன பார்க்காதீங்க. நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். ஆனால் இந்த வார்த்தைகளை இருதயத்துக்குள்ள கொஞ்சம் அப்படியே கிரகிக்கணும். அந்த நாளில் ஒரு வாக்குறுதி கொடுத்தோம், இன்பத்திலும் துன்பத்திலும், வாழ்விலும் தாழ்விலும். அந்த வார்த்தையை தான் பிடிக்க போகிறேன். வாழ்நாள் எல்லாம் இவங்க சொன்னாரா உன்னை நேசிக்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? கீழ்ப்படிய மா சத்தமாக சொல்லுங்க சிஸ்டர். ஆனால் மதிக்கிறதுக்கு பதிலாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? இப்போ லேசார் கொம்பு தான் பாஸ்டர் போட்டிருக்கோம். கொம்பு முளைச்சாவே என்ன செய்யுது? மதிக்க வேண்டிய இடத்துல மிதிக்க அப்படின்ற மாதிரி மாறி. இப்போ ஒரே ஒரு கொம்பு தானே அப்படின்ற மாதிரி நிறைய கொம்பு. உங்களை சொல்லலை, நீங்கள் ஒரு மாதிரி முளைச்சி பார்க்காதீங்க. நீங்களும் அப்படி இல்லை. எல்லோரும் அதனோட எல்லாரையும் வர வச்சு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். வாழ்நாள் என்ற ஒரு வார்த்தை ஒரு நாள் 2 நாள் அல்ல, ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல, முதல் சில வருஷங்கள் மட்டும் இல்லை, வாழ்நாள் எல்லாம். அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்லுவோம், மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும் பிறர் முகம். அதெல்லாம் மறந்து போச்சு பாஸ்டர். உங்கள் இதில் சொல்லலையோ அதெல்லாம் நான் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லிக் கொடுப்போம். அதாவது வேறு யாரையும், வேறு எவனையும், வேறு எவளையும் தவறான நோக்கத்தோடு என்ன செய்ய மாட்டேன், பார்க்க. அப்படின்னா புரிஞ்சு எல்லாருக்கும்? எத்தனை புரிஞ்சு? உங்களுக்கு மறுபடியும் நான் கல்யாணம் நடத்தி வைக்கணும் போல இருக்குது.
ஏன்னா இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கல, இப்போ திரும்ப சொல்ல வச்சிடுறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிறர் முகம் பார்க்காமல் உன்னையே நேசிக்க அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கே கீழ்ப்படி நடக்க அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் என்ன பாஸ்டர், அன்னைக்கு சொன்னதெல்லாம் நல்லா வார்த்தையாக தான் இருக்குது, சொல்லப்பட்டிருக்கிற அந்த அந்த ஃபார்மேட்லாம் சூப்பராக தான் இருக்குது. பட் ஆனால் லைஃப்னு வரும்பொழுது என்னாச்சு, நிறைய நேரத்தில் பல விதத்தில் அது விரிசலாக்கப்பட்டு உடைக்கப்பட்டு மறக்கப்பட்டு காயங்கள் வேதனைகள் நொந்து போன ஒரு நிலைமைகள், மறுபடிக்கும் இந்த வாழ்க்கையை ஏண்டா என்று சொல்லி அங்கலாய்க்கிற புலம்பல்கள் எல்லாம் இருக்குதுல்ல. இதை மீண்டும் தூக்கி தீமையானதை அகற்றிட்டு தேவன் விரும்புகிற நன்மையால் உங்கள் வாழ்க்கையை நிரப்ப வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் திருமண வாழ்க்கையில் நீங்கள் இருவராக இணைக்கப்பட்டிருந்தாலும் உங்களை இணைச்ச ஒருவர் இருக்கிறார் பாருங்க, அவரை விளக்கிடக்கூடாது, அவரை விட்டு விலகிடக்கூடாது. நிறைய குடும்பங்கள் அதான் பிரச்சனையே. ரெண்டு பேரை இணைக்கப்பட்ட ஒரு காரியம், உங்களை இசைவுல கொண்டு வந்த காரியத்தை திட்டமிட்டவர் யாரு? தேவாதி தேவன். அப்போ உங்கள் திருமண வாழ்க்கையில் மிக முக்கியமாக நீங்கள் மறக்கக்கூடாத, உங்களுடைய மைண்டை விட்டு விலகக்கூடாத ஒரு காரியம், எங்களை கணவனா மனைவியா என்ன ஒரு குடும்பமாக எங்கள் ஒரு குடும்ப அமைப்புக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் குடும்ப ஆசீர்வாதத்துக்கும் ஒன்று சேர்த்தவர் என் தேவாதி தேவன். அல்லேலூயா. தேவன் உங்களை இணைத்திருப்பார் என்றால், இசைவுக்குள்ள கொண்டு இருப்பார் என்றால், அந்த வசனம் எப்படி முடியுதுன்னா, இசைந்திருப்பான் அவர்கள் இனிமேல் எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களாம்? இருவராய் இராமல் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அந்த வேர்டு வந்து என்னன்னா, ஆள் ரெண்டு தான், உருவத்தின் அடிப்படையில் ஆண் பெண் என்பது ரெண்டு பேர் தான். ஆனால் உங்களுடைய இசைவு எப்படி மாறப்போகுது தெரியுமா? ஒரே நோக்கத்தோடு கூட, ஒரே தீர்மானத்தோடு கூட, ஒரே விருப்பத்தோடு கூட சேர்ந்து வாழ வேண்டிய வாழ்க்கையை மாற்றப்படுகிறது. அப்படி எப்போ குடும்பம் மாறுதோ அன்றைக்கு அங்கே தேவன் உங்களை கரம் பிடித்து தூக்கிவிட ரெடியாக இருப்பார். எந்த குடும்பத்திலையும் குறையே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. குறைவுகள் இல்லாத ஒரு குடும்பத்தை உலகத்தில் பார்க்கவே முடியாது. வேதாமத்திலையும் பார்க்குறோம், இன்றைக்கு இருக்க நடைமுறை வாழ்க்கையிலையும் பார்க்குறோம். எந்த குடும்பமாவது பெர்ஃபெக்டான ஒரு குடும்பம்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற குடும்பங்களாக அநேக குடும்பங்களை கர்த்தர் வச்சுக்கிறார். அந்த குடும்பங்களாக உங்கள் குடும்பங்களாக இருக்குன்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ கணவனுக்குள்ள குறை இருக்கும்பொழுது மனைவி அதை பார்க்க வேண்டிய விதம், அதை கையாள வேண்டிய விதம், மனைவிக்குள்ள ஒரு குறை இருக்கும் பொழுது அதை கணவன் பார்க்க வேண்டிய விதம், கையாள வேண்டிய விதம், இதில் தான் தேவனை உள்ளே கொண்டு வர போகிறோம். தேவனை உள்ளே கொண்டு வரல அப்படின்னா, இனி இந்த ஆளோட வாழ்க்கை வாழ்கிறத விட நான் அப்படியே இருந்துடலாம், இனி இவளோட வாழ்க்கை வாழ்கிறத விட வேண்டவே வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு, ஒருவேளை பேரளவுக்கு ஒரு வீட்டுக்குள்ளே நிறைய பேர் வாழ்கிறாங்க. ஆனால் ஒரே இருதயத்தோடு இசைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லாதவர்களை ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த நாளில் ஆண்டவர் உங்கள்கிட்ட விரும்புகிற காரியம் என்ன? இனி இருக்க போகிற எத்தனை ஆண்டுகள் நம்ம இந்த பூமியில் உயிரோடு வாழப்போகிறோமோ, வாழுகிற நாளெல்லாம் தேவனுடைய இந்த குடும்ப வாழ்க்கை, குடும்ப அமைப்பு, குடும்ப ஆசீர்வாதங்கள், இதை நான் எந்த அளவுக்கு தேவனுக்கு முன்பாக நான் வளர்ந்து மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியை நிற்க வைக்கணுமோ அதுக்கு தேவையான காரியத்தை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். ஸோ ஒரு 10 தீர்மானங்களை நீங்கள் இருவராக இணைந்து புதுப்பிக்க போகிறீங்க. ஓகேவா? என்ன செய்யணும்? யூ ஹேவ் டு ரினியூ யுவர் கமிட்மெண்ட். ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு, இனிமேல் புதுசாக மேரேஜ் பண்ணணும்னா வேறு பொண்ணு பார்க்கக்கூடாது, வேறு மாப்பிள்ளைய யாரும் தேடக்கூடாது. என்ன ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறாரு, ரசித்து சிரிக்கிறார் என்ன? இனிமே போய் புதுசாக வேற ஒரு ஜோடியை சேர்க்கறக்கா இங்கே வரல. உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பேர் வச்சிருக்கிற? நீங்களாம் யார்? இளம் ஜோடிகள். நல்லா சொல்லுங்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை வருஷம் கழித்து பார்த்தாலும் நீங்கள் உங்களை எப்படி தான் பார்க்கணும்? ஒருத்தர் சார்லஸ் என்ன செல்லாக்கா பார்த்தா எப்படி பார்க்கணும்? செல்லாக்கா அண்ணனை பார்த்தா எப்படி பார்க்கணும்? நல்லா தானே? சௌரிமுத்தண்ணே, பாண்டியண்ணே, சகோதரிகள் நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எப்படி இதை சொல்கிறதுனே தெரில பாஸ்டர். அதெல்லாம் ஏதோ இந்த புதுசாக இப்போ தான் இந்த லவ்வர்ஸாக இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு சொல்கிற மாதிரி எங்களுக்கு சொல்லாதீங்க, உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் பார்க்குற பார்வை, நீங்கள் ஒருத்தரை நடத்துகிற விதம், நடந்து கொள்கிற விதம் எல்லாமே தேவனுக்குள்ளான அந்த சந்தோஷத்துக்கு தேவைப்படுகிற காரியத்தை, மகிழ்ச்சிக்கு அப்பாற்பட்ட தெய்வீக தன்மையோடு இணைக்கப்பட்ட, பறிக்கப்பட முடியாத
குறைக்கப்பட முடியாத ஒரு சந்தோஷத்துக்குள்ள எழும்புவதற்கு தேவையான காரணம் சொல்லப்படுறேன். முதலாவதாக கணவன் மனைவியாக நான் போகும்பொழுது நான் நோட்ஸ் கொடுப்பேன். ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அதை கையில் வச்சுட்டு அப்புறம் நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா நீ வாங்கிட்டேன்னு வச்சுங்களேன் என்ன விட்டுருவீங்க. பாஸ்ட்டு தான் பாயிண்ட்டே கொடுத்தாருல அப்படிதுக்கு அவரை பேசிட்டு நம்பர் இதை பார்க்கணும் போயிடுவீங்க. அதனால் இப்போ கொடுக்க மாட்டேன், சஸ்பென்ஸாக வச்சுருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா உங்களுக்குள்ளே அந்த வார்த்தை உள்ளே போயிடட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் டைம் எடுத்து உட்காந்து ஜெபம் பண்ணி பேசி ஒரு ரிஃப்ரெஷ்ஷாக ரினியூ பண்ணி அதை புதுப்பித்து உங்களுக்குள்ள தேவனுடைய நன்மைகளுக்குள்ளே எழும்ப கத்த உதவி. நம்பர் 1, கணவனும் மனைவியுமாக நீங்கள் எடுக்க வேண்டிய முதல் தீர்மானம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம், பேர பிள்ளைகள் இருக்கலாம், வீட்டில் பெரியவங்க இருக்கலாம், அப்பா அம்மா இருக்கலாம், மாமனார் மாமியார் இருக்கலாம், நாத்தனார் கொழுந்த என்ன நார் அது கொழுந்த நார், இப்போ நிறைய நாடுகள்லாம் வீட்டில் இருக்கலாம். இப்படிப்பட்ட எந்த சூழ்நிலை இருந்தாலும் முதல் பாயிண்ட்டை எல்லாரும் எழுதிக்கோங்க. கணவனும் மனைவியுமாக சேர்ந்து அதிக நேரம் செலவழிக்க தீர்மானம் எடுங்கள். ஸ்பெண்ட் மோர் டைம் டுகெதர். கணவனும் மனைவியுமாக அதிக நேரம் செலவழியுங்கள் என்ற ஒரு காரியத்தை சொல்கிறேன். இது நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம். ஏற்கனவே இருந்துச்சுன்னா சந்தோஷம், இன்னும் கொஞ்சம் அதை அப்டேட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த நாளில் ஒரு மனைவி ஒரு கணவன் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவிக்குரிய தேவையை நான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன். கணவனாக மனைவியாக நீங்கள் இருவரும் சேர்ந்து அதிக நேரம் செலவழிங்க. இந்த டைமில் தான் நிறைய நேரத்தில் நிறைய குடும்பங்கள் என்னாச்சு, பிரச்சனையே வந்துருச்சு. யூ டோன்ட் ஹாவ் டைம் ஃபார் யுவர் ஃபேமிலி. வேலை நிமித்தம், கடை நிமித்தம், பிஸ்னஸ் நிமித்தம் எவ்வளோ நேரம் போயிருங்க பாஸ்கர் அப்பா சொல்லுங்கள். கடைன்னு ஒன்றா என்ன ஆகுது, உட்காந்து மனைவியோட பேசுறதுக்கு. ஆனால் மனைவிட்ட கேட்குறேன், பேசணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லையா சொல்லுங்கக்கா. விரும்புகிறாங்களாண்ணே? அல்லேலூயா. 2 பேரும் பப்ளிக்காக வச்சு மாட்டி விட்டால் தான் பஞ்சாயத்தை ஒழுங்காக சொல்லலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது ஒரு கணவன் மனைவியாக நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு தீர்மானம் என்னென்னா, இது வரைக்கும் ஏன் வேலை, ஏன் பலவீனம், ஏன் தனிப்பட்ட காரியம். மனைவி கேட்டால் கிச்சனில் எவ்வளோ நேரம் ஓடுறோம். நானும் பல இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். நம்ம நாட்டில் மாதிரி கிச்சனில் 24 மணி நேரம் கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்லி வேலை பார்க்குற நாடு நம்ம நாடு தான். என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள், நீங்களாம் சொல்லுங்கள். எப்போ பார்த்தாலும் எங்கே தான் இருக்காங்க. அப்படி என்ன பெருசாக நீங்கள் 24 மணி நேரம் சமைச்சு களைப்படைஞ்சு கடைசியில் உனக்காத்தானே இப்படி சமைச்சு கொட்டி அப்படின்னு கொட்டி. அல்லேலூயா. நான் பல இடத்துல போய் வந்திருக்கனால கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம்ல. ஏன் சொல்கிறேன்னா, நேரத்தை நீங்கள் பயன்படுத்துகிற காரியத்தில் எதில் நேரம் அதிகமாக போகுதுன்னு கொஞ்சம் கவனித்து இன்றைக்கி ஒரு புது தீர்மானத்தை போட போகிறீங்க. நான் கணவனோட, நான் என் மனைவியோட கொஞ்சம் உட்காந்து பேசுகிறதுக்கு அதிக நேரத்தை செலவழிக்க போகிறேன். பாஸ்டர் ஏற்கனவே காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? 6 மணிக்கு எந்திரிச்சிருந்து பிள்ளைய ரெடி பண்ணி, பிள்ளைய ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி, அதுக்கு எல்லாம் பண்ணி அதை வண்டியில் ஏற்றிட்டு அடுக்கடுத்து நான் பார்த்தா வண்டி ஸ்டார்ட் பண்ணி எங்கே போய் நிற்கணும், கடையில் போய் நிற்கணும். இதுக்கு தான் நேரம் இருக்குது. வர்றது எத்தனை மணிக்கு வர்றேன்? 9 மணிக்கு வர்றேன். வரும்பொழுதே அப்படியே களைச்சி போய் வர்றேன். உட்காந்து பேசுறதுக்கான நேரம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், நாம் இந்த தீர்மானத்தை இந்த வருஷத்தில் திட்டமிட போகிறோம். நான் இந்த பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் இங்கே பாஸ்டரம்மா நீ பிரசங்கம் பண்ணி நீ முதல்ல செய்கிறியா அப்படின்னு உள்ளுக்குள்ளே கேட்டுகிட்டே இருப்பாங்க. பப்ளிக்காக உடைச்சாலும் பரவாயில்ல, என்னுடைய குறைவுகளுக்காக நான் சீர்படுத்துவதற்காக தான் பிரசங்கத்தை பயன்படுத்தி கொள்வேன். உங்களுக்கு பேசிட்டு நான் அதை சரியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கல. ஆனால் ஒரு காரியத்தை இது என்னோடய லைஃப்பில் கொஞ்சம் ஒரு விதமான தாகத்தை திட்டமிடுதலை எனக்குள்ளே கற்றுக் கொடுத்ததுனால தான் உங்களுக்கு பிரயோஜனம் பண்ண அதை பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ யூ நீட் டு மேக் அ பிளான். முதல் தீர்மானம் என்ன செய்ய போகிறீங்க? சேர்ந்து அதிக நேரம். எவ்வளோ நேரம் இது வரைக்கும் செலவழிக்கிறீங்கன்னு சொல்லி நீ உட்காந்து பேசும்பொழுது, ஆமாம் நான் வந்து உட்காந்தா நீ இருக்க மாட்டேன், நீ வந்து உட்காந்தா நான் இருக்க மாட்டேன், ஆரம்பிக்கலே பஞ்சாயத்தாக இருக்கக்கூடாது. நான் அதுக்கு கூப்பிடல உங்களை. இது வரைக்கும் அப்படி தானே ஓடிச்சு, அப்படி தானே ஆகுது பல நேரத்தில். நான் வந்து கொஞ்சம் நேரம் பேசிக்கலாம் இருந்தால் அப்போ தான் எனக்கு முடியாது, டயமாக இருக்கணும், பலவீனமாக இருக்கணும் அப்படி சொல்லினா. இப்படி போகாமல் உட்காந்து பரவாயில்ல, இந்த போன வருஷம் வரைக்கும் போனதெல்லாம் போனால் போகட்டும், போனதெல்லாம் போகட்டும், இனி என்ன செய்யணும் புது தீர்மானம். நான் சொல்கிறது கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுப்பீங்களா? அப்போ முதல்ல கொஞ்சம் உட்காந்து
இன்றைக்கே நீங்கள் போங்க, எனக்கு டைம் இல்லை, நான் இன்றைக்கி நைட்டு போகணும், நான் பாட்டில் பேக்கை தூக்கிட்டு ஓடுவேன். அந்த அம்மா நினச்சிட்டு இருக்கேன், நீ பிரசங்கம் பண்ண, நீ செய்ய போகிற காரியத்துக்கு இன்றைக்கே நீ என்ன செய்கிற, அவுட்டு அப்படிம்பாங்க. சரி, நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் குடும்பத்தில் முதலாவது ஒருத்தருக்கு நேரத்தை கொடுக்க பழக வேண்டும். நீங்கள் பணத்தை கொடுக்கலாம், டேவிட் வேலை பார்த்துட்டு பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து தங்கச்சி குழந்தை திரேசிட்ட கொடுத்துடலாம். பணத்தை கொடுக்கறது வேறு, பொருளை வாங்கி வந்து நீங்கள் பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க, அங்கே இருக்கிற ஆர்டர் லிஸ்ட்டு வரும். பொருளை கொடுக்குற ஈஸி, கேட்குறலாம் வாங்கி கொடுக்குற ஈஸி. ஆனால் இப்போ டைம் என்பது ரொம்ப 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 தேவை. ஹல்லேலூயா. அந்த நேரத்தை செலவழிக்கிற காரியத்தில் உங்களோடு கூட நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 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 வேர்டு வந்து எனக்கு தமிழில் எனக்கு கரெக்டாக எடுக்க முடியல, அதனால் நான் இது இங்கிலீஷில் போட்டிருக்கேன். டேட் நைட் அப்படின்னு வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு டேட் நைட்டு எல்லா வீட்டிலும் இருக்கணுமா. டேட் நைட்னு போட்டுக்கோங்க. டேட்னா புரியுதா, தேதி இல்லை, டேட் நைட் அப்படின்றது. அதுக்கு நான் தமிழாக்க சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் எழுதிக்கலாம். உங்கள் கணவனோட உங்கள் மனைவியோட, இது கணவன்கிட்டையும் இந்த பொறுப்பு இருக்குது. கணவன் செய்ய மாட்டான்னு மனைவி கணவன் மேலே பழி சுமத்தக்கூடாது. மனைவி அதுக்கு கொஞ்சம் கூட ஒத்து வர மாட்டேன்றான்னு சொல்லி மனைவி என்ன செய்யக்கூடாது, கணவனை பழி சுமத்தக்கூடாது. கணவனும் மனைவியோ இருவர் என்ன செய்யணும்னா வாரத்தில் ஒரு முறை டேட் நைட் அப்படின்னு போட்டுக்கோங்க. டே அண்ட் நைட்டு வேறு. நான் இப்போ சொல்கிறது டேட் நைட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது நெருங்கி பழகுதல், மனம் விட்டு பேசுதல் அப்படின்னு ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க. இதில் வேறு எந்த விதமான எக்ஸ்டர்னலாக புதுசாக புரியாத ஒரு வார்த்தையை சொல்லலை. வாரத்தில் ஒரு முறையாவது கட்டாயம் யூ நீட் டு ஹேவ் அ டேட் நைட்டு. டேட் நைட்ன்ற வார்த்தை புரியுதில்ல, இங்கிலீஷ் வேர்டு தான், பட் ஆனால் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டேன். டேட் நைட்னா பாருங்கள், இப்போ நம்ம கலாச்சாரத்தில் இது அதிகமாக இல்லை. மேற்கத்திய கலாச்சாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு முன்னால் டேட்டிங் அப்படின்ற ஒரு காலம் இருக்கும். கேட்டிங்களா அந்த வார்த்தை? டேட்டிங்னா வந்து முதல்ல அவங்கள பழகுவாங்க. இவங்க நம்ம வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடிய நபராக இருப்பாங்களா, அவங்களுடைய நற்குணங்கள் என்ன, அவங்கள்ட்ட இருக்கிற இயற்கையான குணாதிசயங்கள் என்ன, இதை ஸ்டடி பண்ணுறதுக்குன்னே தே வில் ஹேவ் அ டேட்டிங் டைம். குறைஞ்சது மினிமம் 6 மாதமாவது அவங்க காலங்களில் கிறிஸ்டியானிட்டிக்கில் இருக்குது, சர்ச்சஸில் இருக்குது, அந்த அந்த அமைப்பில் கலாச்சாரத்தில் இருக்குது. நம்மளாம் எப்படி கல்யாணம் பண்ணி வந்தால் நமக்கு தெரியும். பொண்ணை அவங்க பார்த்தாங்க, மாப்பிள்ளைய இவன் தான் சொன்னாங்க, கடைசியில் வேறு வழி இல்லாமல் தலையாட்டி அப்படிலாம். உண்மைதானே? ஆமாம், இந்த நம்ம நாட்டு கலாச்சாரம் இப்படி இருக்குது. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், நம்ம நாட்டு கலாச்சாரத்தில் அது இல்லாட்டினாலும் இப்போ உங்கள் வாழ்க்கைக்குள்ளே இதை கொண்டு வாங்க. யூ நீட் டு ஹேவ் அ டேட் நைட்டு ஒன்ஸ் இன் அ வீக். போட்டிருக்கீங்களா? அதை வாரத்தில் ஒரு முறை என்ன இருக்கணும், டேட் நைட் இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நல்லா உட்காந்து மனம் விட்டு பேசுகிறோன்னு சொல்கிறேன்ல, அதுக்கு நேரமே இல்லை, நாளே இல்லை, மாதம் வருஷம் எத்தனையோ ஓடிட்டு இருக்குது. நான் பேச நினைக்கிறத பேச முடியலை, சொல்ல நினைக்கிறத சொல்ல முடியலை, கேட்க நினைக்கிறதுல கேட்க முடியல, பகிர்ந்து கொள்ள நினைக்கிறத இந்த பகிர்ந்து கொள்ளுதல். நான் சொல்கிறேன் நெருங்கி பழகுதல்ன்ற வார்த்தை சொல்கிறேன்னா புரியுதா? நீ இத்தனை வருஷமாக பழகாமலா புதுசாக உனத்தை பழக போகிறான்னு சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ளே ஒவ்வொரு முறையும் ஒரு புதுப்பிக்கப்பட்ட தன்மை என்பது காணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் வழக்கமாக நடக்கிறது வேறு, வாடிக்கையாக இருப்பது என்பது வேறு. யூ நீட் டு ஃபைண்ட் சம் ஃப்ரெஷ் அண்ட் நியூ ஐடியாஸ் ஃபார் யுவர் ஃபேமிலி லைஃப். ஒரு புதுப்பிக்கப்பட்ட திட்டங்களை, புதுப்பிக்கப்பட்ட காரியங்களை நீங்கள் அடிக்கடி கலந்து திட்டமிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸோ போகிற போக்க பார்த்தா நான் 11 மணிக்கு பிரசங்கம் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஆனாலும் எனக்கா ட்ரெயின் நிற்காது, நீங்கள் எனக்கா ஜாம் பண்ணுங்க. ஸோ இப்போ முதல் காரியம் என்ன சொல்லியிருக்கிறேன், நெருங்கி பழகுதல், மனவிட்டு பேசுதல் என்பதற்கு ஏற்ற ஒரு டேட் நைட்டை வாரத்துக்கு ஒரு முறை இருக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணிக்கணும். ஆமென் சொல்லுங்கள். இருவரும் அமர்ந்து வாரத்தில் எந்த நாளில் நீங்கள் டேட் நைட்டை தீர்மானிக்க போகிறீங்கன்ற திட்டமிட. அதை இப்போ தீர்மானம் இப்போ சொல்லலை, இன்னைக்கு. ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு எந்த நாள் ஒரு டேட் நைட் நாள் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும், 2 பேருமா பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வரணும். இருக்கிற ஏற்கனவே நல்ல முடிவு என்ன செய்யக்கூடாது, வேண்டாம்ப்பா இதெல்லாம் வம்பு, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு உடச்சிடக்கூடாது. அரைக்கணே இந்த நாள் அணைச்சிருக்கிறார், எனக்கு தான் தெரியுமில்ல எல்லாமே. இன்னையிலேருந்து ஒரு தீர்மானத்தை உருவாக்குறதுக்கு தான் எனக்கு உங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கேன். அதனால் சில நேரத்தில் பேரை சொல்லிட்டுருக்கா, உங்களெல்லாம் கூப்பிடலன்னு சொல்லாதீங்க. ஜஸ்ட்டு எங்களோட ஃப்ரீயாக கேஷுவலாக பேசுறதுக்காக தான் அப்பப்போ என்ன செய்வோம், சில வம்புகள் எடுத்துக்கிடுவேன். சரி, நல்ல சொல்லுங்களேன். ஸோ நான் சொன்ன முதல் பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சா? பிரபு அது சரண்யாடு கேட்பேன்,
டேவிட், எல்லாரும் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம ஊருக்கு நம்ம நாட்டுக்கு என்ன செய்யாது, ஒத்து வராதுன்னு யாரும் நினைக்காதீங்க. சரி, நிறைய பேர் நினைக்கிறீங்க, இப்போ தைனஸ் அக்கா நினைக்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கார் கோயம்புத்தூரில் இருக்கிறாரு, எங்கள் வீட்டுக்கார் துபையில் இருக்கிறாரு, நாங்களாம் என்ன பண்ணுறது, ஏன் ஒவ்வொரு ஃபோனில் ஒரு டேட் நைட் தீர்மானிக்கூடாதா? இல்லையா சொல்லுங்களேன். அப்போது வழக்கமாக நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, சமைச்சியா, இதை தானே எப்போ பேசுகிறீங்க? நான் சொல்கிறேன், கொஞ்ச நேரம் அதிகமாக செலவழிக்கிற ஒரு காரியத்தை பிளான் பண்ணுங்க, ஒரு தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு இதில் ஒரு பலத்தை கொடுத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ரெண்டாவது காரியம், ரெண்டாவது எடுக்க வேண்டிய தீர்மானம், தொடர்ந்து உங்கள் கணவனை, உங்கள் மனைவியை புகழ்ந்து பேசுகிற ஒரு முறையை உருவாக்குங்க. இதை எப்படி நான் சொல்லுறேன், எனக்கு சும்மா லேசாக ஒரு வார்த்தை சொன்னாலே நம்மளால் எங்கே போயிடும், தலைக்கு மேலே போயிடும். அதனால் அதெல்லாம் அப்படின்னு இல்லாமல் தொடர்ந்து உங்கள் கணவரை மனைவியை கணவன் புகழுகிற ஒரு பழக்கத்தை உருவாக்குங்க. புகழுங்கன்ற வார்த்தை போட்டிருக்கிறேன். அதாவது நீங்கள் இது செஞ்ச இந்த காரியம், நீ செய்கிற இந்த காரியம், நீ பேசுகிற இந்த காரியம் என்று சொல்லி உங்கள் மனைவியை புகழுகிற வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வர பழக வேண்டும். அதே போல் உங்கள் கணவனை பார்க்கும் பொழுது, கணவன்கிட்ட பேசும் பொழுதும் யூ நீட் டு பிராக். நீங்கள் அந்த காரியம் செஞ்சீங்கள்ல, அதை கொண்டு வந்தீங்கள்ல, அதை அந்த நடந்த விதம் எல்லாவற்றிலையும் ஒரு புகழுகிற பக்குவ தன்மையை நான் எப்படி கொண்டு வரேன்னு சொல்லி உற்சாகப்படுத்தேன் பாருங்கள். ரெண்டு பேருக்குள்ள நல்ல காரியம் இருக்குதா இல்லையா? கணவனுக்குள்ள நல்ல காரியம் இருக்குதா? மனைவிமார்கள் சொல்லுங்கள். உங்கள் மனைவிட்ட நல்ல காரியம் இருக்குதா? கணவன்மார் சொல்லுங்கள். ஆனால் பெரும்பாலும் நம்ம கண்ணுக்கு எது தான் தெரியுது? தேட்டாவே எந்திரிக்கிறா, நான் எப்போ சொன்னாலும் செய்யவே மாட்டேன், நான் சொன்னால் கட்டாயம் கேட்கவே, அவர் எப்போ பார்த்தாலும் இப்படி தான் கத்திக்கிட்டே தான். பரவாயில்ல, நான் சொல்கிறேன், நற்காரியங்கள் இருக்குல்ல, அதை சுட்டி காண்பிச்சு சொல்லி புகழ பழகுவீர்களாக. அல்லேலூயா. நான் அடிக்கடி சில எக்ஸாம்பிள்ஸ் அல்ல சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ சில நேரம் டீச் பண்ணும்போது தான் அடிக்கடி என்னுடைய மைண்டில் கிடைக்கிற சில மைண்ட் பிக்சர். திருமணத்தின் பொழுது ஒரு முறை எனக்கு கிடைச்ச ஒரு உதாரணம் என்னென்னா, உங்களை முதல்ல திருமணத்தில் இணைக்கிற பொழுது 2 கிளாஸ் அப்படி வச்சுங்க. நீங்கள் கணவன் ஒரு கிளாஸு, மனைவி இன்னொரு கிளாஸ். இதுலேயும் 1/2 டம்ளர் அல்லது 3/4 டம்ளர் அல்லது 1/4 டம்ளர் ஏதோ ஒரு காரியம் அதில் இருக்குது. இந்த பக்கத்துலேயும் 1/2 டம்ளர் அல்லது 3/4 டம்ளர் ஏதோ இருக்குது. இப்படி 2 டம்ளராக இருக்கிற உங்களை ஒன்றா இணைக்கும் பொழுது இந்த பக்கம் நிரப்பப்பட்ட பகுதி இருக்குது, நிரப்பப்படாத எம்டி ஸ்பாட்டும் உங்கள்கிட்ட இருக்குது. இந்த பகுதியிலையும் நிரப்பப்பட்ட நற்காரியங்கள் இருக்குது, நிரப்பப்படாத எம்டி ஸ்பாட் இருக்குது. ஆண்டவர் இணைக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குறையை நிரப்புறதுக்கு இங்கே இருக்கிற காரியத்தை இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுறாராம். இங்கே இருக்கிற குறையை நிரப்புறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற காரியத்தை இங்கே மிக்ஸ் பண்ணுறாராம். ரெண்டும் சேரும் பொழுது நிறைவு என்ற காரியம் இசைவின் மூலமாக உருவாக்கப்பட முடியும். அல்லேலூயா. குறையே இல்லாத ஆளும் இல்லை, நிறைவுகள் இல்லாத ஆளும் இல்லை. இப்போ நான் புகழுங்கள் என்று சொல்லும் பொழுது எந்த வார்த்தை சொல்கிறேன்? உங்கள் மனைவி செய்கிற காரியம், உங்கள் மனைவி நடந்து கொள்கிற விதம், அந்த மனைவியை பார்த்து ஒரு என்கரேஜ் பண்ணி, ஒரு ப்ரைஸ் பண்ணி, இது நல்லா இருக்குது என்ற வார்த்தையை கேட்குறதுக்கு அம்மா மாரே நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லையா? அம்மா மாரேன்னு கேட்டேன். உங்கள் கணவர் உங்களை புகழுவதை நீங்கள் விரும்புகிறீங்களா இல்லையா? ஐயா மாரே, உங்கள் மனைவி உங்களை நீங்கள் முறைக்கலாம் பார்த்தா அங்கேயே சப்போர்ட் பண்ணிடலையா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. இல்லை, இதெல்லாம் எங்கள் வீட்டில் நடக்கவா போதுமா? நான் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்குள்ள இந்த தீர்மானத்தை நீங்கள் எடுத்து நடைமுறைப்படுத்துறதுக்கு 2 பேரும் முடிவெடுத்துன்னு வச்சிங்களேன். அப்போ இதை அடிக்கடி நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். நான் எப்போ பார்த்தாலும் உன்னை குற்றப்படுத்தியே பேசிகிட்டு இருக்கிறேன், உன்னை மட்டுப்படுத்தியே பேசிட்டு இருக்கிறேன், உன்னை திட்டியே பேசிட்டு இருக்கிறேன், உன் குறையவே பேசிகிட்டு இருக்கிறேன், உங்ககிட்ட இந்த நிறைகள் இருக்க நான் பல நாட்களை பார்க்க தவறுனது மட்டும் இல்லை, பாராட்ட தவறு இருக்கிறேன். சின்னத்தை சொல்லுங்க, மனசுக்கு தெரியாமல் இருக்குது, என் மனைவி பற்றி எனக்கு தெரியும், அவங்க மனைவி பற்றி தெரியுன்றதை விட அதை சொல்லி கொஞ்சம் பாராட்டி புகழுங்கன்றதை நான் இப்போ சொல்லிக் கொடுக்க வந்திருக்கிறேன். உங்கள் கணவனை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவர் கடினமாக அது தெரிஞ்சதை இப்போ என்ன செய்யுங்க, சொல்லுங்க. புகழ்ந்து பேசுவது என்பது ஒரு தொடர் காரியமாய் காணப்பட வேண்டும். அதாவது சிலர் சொல்லுவாங்க இந்த நடிப்புக்காக, அதாவது சில நேரத்தில் ஒரு காரியத்தை இல்லை ஆதாயப்படுத்துறதுக்காக, உங்களை மாதிரி ஒரு வீட்டுக்கான உலகத்தில் எங்கேயுமே, அதனால் ஒரு பட்டிசல் எடுத்து வந்துருங்க அப்படி சொல்லலை.
வாழ்க்கை முறையை என்ன செய்யணும்? ஒருத்தர் புகழுகிற ஒரு தன்மையில் வளர வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ இந்த காரியத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்துகிற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க போகிறீங்க. அப்போ நீங்கள் யோசிக்கணும். சும்மா தனியாக சமைக்கிற பொழுதாக இருக்கலாம், வெளியில் போய் வேலைக்கு செய்ய பண்ணலாம், என் மனைவிக்குள்ளே என் கணவனுக்குள்ளே நான் என்னென்ன காரியத்தில் நன்மையான காரியத்தை பார்க்குறேன், அவருக்குள்ளே இல்லாத காரியம் தான் எனக்கு பெருசாக தெரியுது, குறைவான காரியத்தை நினச்சி என்ன இவர் இப்படி இருக்கிறாரே, அவள் அப்படி இருக்கிறாளே இப்படின்னே நான் பார்க்குறத விட இப்படிலாம் இருக்கிறாங்களே. சரி, முதல்ல சொல்கிறேன், உன் கணவர் உங்கள் மனைவி ஏசப்பா நேசிக்கிற நல்ல காரியமா கெட்ட காரியமா சொல்லுங்கள். அப்போது ஏதாவது ஒரு காரியத்தில் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. நன்மையே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு நன்மை என்ன செய்ய மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. அது பெருசாக தெரிய மாட்டேங்குது. குறைவு, குற்றம், தவறு, பலவீனம், இயலாமை, பிரச்சனைக்குரிய காரியம், எதிர்மறையான காரியம், இதுதான் நம்ம கண்ணில் அதிகமாக என்ன செஞ்சுட்டு இருக்குது? ஃப்ளாஷ் ஆகுது. இதை கொஞ்சம் மாற்றி என் மனைவிக்குள்ளே என் கணவனுக்குள்ளே காணப்படுகிற நற்காரியங்களை நான் புகழ்ந்து பேசுவேன். அல்லேலூயா சொல்லுங்கள். மூன்றாவது காரியம், யாரும் பேச விரும்பாத, அதிகமாக பேசப்படாத ஒரு காரியம் என்னென்னா, மூன்றாவது காரியத்தை எழுதிக்கோங்க, அதிக பாலியல் உறவு நாட்டமுடையவர்களாக இருங்கள். பி மோர் செக்ஸுவல். திருமண வாழ்க்கையில் இணைக்கப்பட்ட ஒரு பகுதி. ஆனால் அநேக குடும்பங்களில் அதிகமாக குறைவுபட்டு அது நிமித்தம் ஏற்படுகிற சோர்வுகள், விரக்திகள், மிகவும் என்ன சொல்லனா, எங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் பேசப்படக்கூடிய ஒரு டாப்பிக்கே இல்லை, அதுவும் குறிப்பாக சர்ச்சில் அப்படின்னு சொல்லி நினைக்கிற காரியங்களை நான் உங்கள் மத்தியில் பேச வேண்டும் என்று சொல்லி ஹைலைட் பண்ணுறேன். அதிக பாலியல் உறவு நாட்டமுடையவர்களாக இருங்கள். as a husband wife you have to have sexual attraction towards each other. ஒருவர் மேல் ஒருவர் பாலியல் அல்லது தாம்பத்திய உறவுன்ற வேர்டை தமிழில் சொல்லுவாங்க இல்லையா, இந்த வேர்டை நான் பி மோர் செக்ஷுவல், அதில் உங்கள் வாழ்க்கையில் எப்படிலாம் இதை நடைமுறைப்படுத்தலாம் என்பதற்கான பொது நடுநிலை வார்த்தையை சொல்லிக் கொடுக்குறேன். இதெல்லாம் பர்சனல் பாஸ்டர், இது எங்களுக்குள்ளே காணப்பட வேண்டிய அந்தரங்கம், இதை குறித்து நீங்களாம் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நிறைய நேரத்தில் இதை குறித்து பேசாதனால பல விதத்தில் பல குடும்பத்தில் இதிலேயே ஒரு ஏமாற்றப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. திருப்தியற்ற காரியம், காயமடைந்த காரியம், தொய்ந்து போன காரியம். கணவன் மனைவி வாழ்க்கையில் கர்த்தர் இசைந்த ஒரு வாழ்க்கைக்கு தேவன் ஏற்படுத்தின ஒரு சிறந்த ஒரு உறவு என்றால் அது தாம்பத்திய உறவு. அல்லேலூயா. தாம்பத்திய உறவு என்பதை பலர் எப்படிலாம் பார்க்குறாங்க? தாம்பத்திய உறவு அப்படின்னா அது எதுக்காகத்தான் சொல்லி பலர் நினைக்கிறாங்கன்னா, தாம்பத்திய உறவு என்பது குழந்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் என்று ஒரு கூட்டம் நினைக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். நான் சொல்ல கவனிக்கிறீங்களா எல்லாரும்? ஸோ குழந்தைக்காகத்தான் தாம்பத்திய உறவு என்றால், ஒருவேளை நீ திருமணம் ஆகிற பொழுது 2 குழந்தையா 3 குழந்தையா 4 குழந்தையோ ஏதோ மேக்ஸிமம் வச்சுங்களேன், அந்த குழந்தை வேணுங்கிற வரைக்கும் தாம்பத்திய உறவு உடையவளை வாழ்ந்துருப்பீங்க. குழந்தை போதுன்னு நினச்சோன்னா எதை நிறுத்திடுறோம்? தாம்பத்திய உறவை நிறுத்திடுறோம். ஆனால் பைபிள் படி சொன்னால் தாம்பத்திய உறவு என்பது வெறும் குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக மட்டும் ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறை இல்லை, ஒரு வாழ்க்கை பகுதி அல்ல. இதை நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, செக்ஸ் லைஃபையே ஒரு மாதிரி தவறான கண்ணோட்டத்தை கூட அல்லது அசிங்கமான ஒரு வார்த்தையை போல பலர் பார்க்குறாங்க. நான் சொல்கிறேன், கணவன் மனைவிக்கு இடையே நடைபெற வேண்டிய தாம்பத்திய உறவு என்பது கனத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது. ஆமென். வரமாட்டுது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் தாம்பத்திய உறவு கட்ட காரியத்தில் தேவன் உங்களை வடிவமைத்திருக்கிற விதம், உங்களை தேவன் டிசைன் பண்ணியிருக்கிற அந்த உணர்வு சம்பந்தப்பட்ட பகுதியில் கணவனை குறித்து மனைவி இவர் எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தா இதுக்காகத்தான் என் பக்கத்தில் வர்றார், இதுக்காகத்தான் அப்படின்ற மாதிரியே பார்த்து 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 விலக்கி கொள்ளுகிற மனைவிகளும் உண்டு. இப்போ கணவனுக்குள்ள தேவன் வைத்திருக்க இந்த செக்ஸுவல் இந்த நீடு இருக்குல்ல, அவங்கள ஒரு ஆணை தேவன் படைத்திருக்கிற விதம், இதை குறித்து பெண்கள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். நான் காமனாக ஏன் பேசுகிறேன்னா, நம்ம குடும்பங்களை கூடியிருக்கிறோம். நீ யாரும் எங்களுக்கு கொஞ்சம் தப்பாக நினைக்க மாட்டீங்க, அது என்ன கொஞ்சம் தப்பாக நினைக்க மாட்டீங்கன்றக்காக நான் வெளிப்படையாக பேசுகிறேன். பேசலாம் தானே? இல்லையா சொல்லுங்கள். அப்போ ஒரு ஆணை குறித்து ஒரு மனைவி புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், ஒரு ஆண் எப்பொழுதுமே தனக்கு ஒரு செக்ஸுவல் தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற 24/7 அந்த கிரியேஷனில் தேவன் அவனை படைச்சிருக்கிறாராம். இப்போ பெண் அப்படி கிடையாது. பெண்ணுடைய காரியங்கள் எப்படின்னா, சரீர பலவீனம் இருக்குது,
உடல் சோர்வுகள் இருக்குது. அதனால் ஒரு ஊழியக்காரன் சொல்லும்போது சொல்கிறாரு, ஆணுக்கு வந்து he wants to have, he needs sex. ஆணுக்கு பாலியல் உறவு, தாம்பத்திய உறவு என்பது கட்டாயமான தேவை. ஆனால் பெண்களுக்கு பாலியல் உறவு என்பது உணர்வில் வைக்கப்பட்டிருந்தாலும் சில காலங்கள் விளக்கப்படுற காலங்களாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இப்போ ஆணையும் பெண்ணையும் பார்க்கும் பொழுது பெண்களுடைய காலங்கள் எப்படி இருக்குன்னா, காலங்கள் 4 சீசன் இருக்குல்ல. என்னென்ன காலங்கள் இருக்குது? கோடைக்காலம், குளிர்காலம், இலையுதிர் காலம், வசந்த காலம். செக்ஸுடைய நீடலையும் பெண்களுக்கு இந்த 4 வேறுபட்ட கால அளவுகள் இருக்குதான், கால அமைப்புகள் இருக்குதான். இதெல்லாம் இப்போ நான் பேசணுன்னா இன்றைக்கி நான் உங்களை வீட்டுக்கு அனுப்ப முடியாது. ஸோ இன்னொரு நாளைக்கு கொஞ்சம் பெஸ்ட்டான டீச்சிங் நான் ஒரு நாளைக்கு கொடுக்குறேன். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அப்போது ஒரு ஆணுடைய காரியத்தை குறித்து பெண் சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னா இதுக்குள்ளே பிரச்சனை வந்துடும். ஆமென் சொல்லுங்கள். அதே போல் ஒரு பெண்ணை குறித்து ஆண் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலைன்னா இதனால் பிரச்சனை வரும். எனக்கு தேவை இருக்குது, நான் விருப்பப்படுறேன், நான் என் மனைவியோடு கூட செக்ஸ் வைக்கணும்னு கணவன் ஆசைப்படும் பொழுது மனைவியினுடைய பலவீனத்தை புரிந்து கொள்ளாமல், மனைவியினுடைய அந்த எதிர்பார்ப்புக்குரிய காரியம், அவங்களுடைய சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் டிமாண்ட் பண்ணுற காரியம் கிடையாது. 2 பேருக்குள்ளேயும் ஒரு இசைவு, அதுதான் நான் முதல்ல ஆரம்பித்தேன். இசைவு என்பது மிக 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 கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை. கட்டாயப்படுத்துதலோ என்ன சொல்லலாம், வேறு வழி இல்லாமல் இது நமக்கு ஒத்து வராது இனிமேலாம் இந்த சொல்லுவாங்க. அதாவது திருமண வாழ்க்கையில் இந்த பிகினிங் ஆஃப் த இயர் வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த இயர்ஸ் ஆஃப் ஃப்ளையிங் மோட் அப்படிம்பாங்க, பட்டர்ஃப்ளை மோட் அப்படிம்பாங்க. அதாவது வண்ணத்து பூச்சி போல் என்ன செய்வாங்கன்னா தேனிலவு என்ன, டூர் என்ன, எங்கெல்லாம் போயிட்டு வர, இதெல்லாம் வந்து என்னமோ 1 மாதம் 2 மாதம் 1 வருஷத்துக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் என்னாச்சு, எல்லாம் முடிஞ்சு பாஸ்டர், அது அவ்வளோதான், இனி இது இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்குள்ள வாழ்க்கை போச்சு. நான் சொல்கிறேன், உங்கள் கணவனுடைய செக்ஸுவல் நீடை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பொறுப்பு ஒவ்வொரு மனைவிக்கும் உண்டு. உங்கள் மனைவியினுடைய செக்ஸுவல் நீடை பூர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு கணவனுக்கும் உண்டு. பாஸ்டர் வயசாச்சுன்னா செக்ஸ் வச்சுக்கலாமா? ஒரு அலையிலே சொல்லுங்கள். நான் ஏற்கனவே கேட்டேன், குழந்தைக்காக மட்டும்தான் செக்ஸா, குடும்ப வாழ்க்கையிலே செக்ஸா? பைபிள் என்ன சொல்லுது? குழந்தைக்காக செக்ஸ்னால் ஒரு முதல் 3 வருஷம் 4 வருஷத்தோட டோட்டலாக எங்கள் குடும்ப வாழ்க்கையில் என்ன இல்லை, நோ செக்ஸு. ஆனால் நான் சொல்கிறேன், செக்ஸ் என்பது குழந்தைக்காக மட்டும் இல்லை, தேவன் குடும்ப வாழ்க்கையின் இன்பத்துக்காகவும் செக்ஸை ஏற்படுத்தியிருக்கிறாராம். இப்போ குழந்தைக்காக மட்டும் இல்லை, செக்ஸ் என்பது எதற்காகவும்? டு ஹேவ் ஜாய். அதனால் ஒரு வேர்டை வேணால் எழுதிக்கோங்க, இந்த ஸ்பிரிட் ஆஃப் மேரேஜ் இஸ் கனெக்டட் வித் த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப். ஸ்பிரிட் ஆஃப் மேரேஜ்னு எழுதிக்கோங்க, திருமணத்தின் ஆவி. பரிசுத்த ஆவியானவர் இதை கனப்படுத்துவாராக, புரிந்து கொள்ள வைப்பாராக. when you have a joy of sex is a spirit of marriage. joy of sex, சந்தோஷம், அந்த வார்த்தையை கொண்டு வர்றேன். கணவன் மனைவி உங்களுக்குள்ள தாம்பத்திய உறவு என்ற காரியத்தை பாவமாய் பார்க்கக்கூடாது, அசுத்தமானதாக அசிங்கமானதை பார்க்கக்கூடாது. அல்லது ஒரு கணவனுடைய அந்த உணர்வை மனைவி ஒரு மாதிரி விகாரமாக, வினோதமாக, வித்தியாசமாக, அது அப்பெல்லாம் பார்க்கலையே, கல்யாணம் பண்ண புதுசில் அப்படி பார்க்கலையே. இப்போ என்ன செய்கிறான், இவருக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலுமா அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு மனைவி நினச்சாங்கன்னா முடிஞ்சு உள்ள ஒரு உடைப்பு வந்துடும். கணவன் அதே போல், இவளுக்கு வேறு வேலையில் எப்போ பார்த்தா இப்படியே வா அப்படின்னு ஒரு மைண்டு வரக்கூடாது. இது கர்த்தரே வைத்திருக்கிற ஒரு இசைவு, ஈர்ப்பு. அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ இதில் நான் சொன்னேன்னா, நான் 3ஆவது பாயிண்ட் என்ன எழுதிருக்கீங்க, அதிகம் பாலியல் உறவு நாட்டம், அந்த வார்த்தை கொண்டு வந்திருக்கிறேன். அந்த நாட்டத்தில் நீங்கள் உங்களுக்குள்ளே நடந்து கொள்ள வேண்டிய காரியம், பாஸ்டர் அப்படின்னு ஒரு கேள்வி என்ன, உங்கள் மனைவியோ உங்கள் கணவனையோ தொட்டு பேசலாமா? அடிக்கத்தான் கை தொடுது பாஸ்டர், மற்றபடிக்கு அன்பா பாசமாக தொடுதல் என்ற காரியம்னா மிஸ்ஸு பாஸ்டர். ஒரு அள்ளிலே சொல்லுங்கள். தொடுதல் ஒரு வார்த்தை போட்டுக்கோங்க, யூ நீட் டு லேர்ன் டு டச் ஈச் அதர். தொடுதல், தழுவுதல்,
யூ ஹாவ் டு எம்ப்ரேஸ் ஈச் அதர். ஒரு கணவன் ஒரு மனைவி அவங்க போகிறாங்கன்னா ஜஸ்ட்டு அவங்கள அணைத்துக் கொள்கிற காரியம், ஒரு அரவணைக்கிற காரியம், இதெல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை எங்கிட்ட சொல்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லா குடும்பத்துக்கும் எப்போதும் தேவைப்படுகிற இருதயபூர்வமான ஒரு தேவையாக கர்த்தர் உள்ள வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் சொல்கிறேன், இதை ஒரு என்ன சொன்ன உலக ரீதியாக இருக்கிற ஒரு பாவமான ஒரு பார்வையாக பார்க்காம தேவன் கொடுத்த தேவையாக பார்ப்பீர்களானால், ஒரு கணவனுடைய பாலியல் தேவையை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு மனைவி கிட்ட இருக்குது. ஒரு மனைவியினுடைய பாலியல் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியது யார்கிட்ட இருக்குது? இதில் வருஷமோ வயதான காரியமோ சின்ன வயசில் இப்போலாம் ரொம்ப ஓல்டு அப்படின்ற கணக்கெல்லாம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. உங்கள் குடும்பம் ஒரு ஸ்ட்ரெங்க்த்தாக பலப்படுத்தப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதத்தில் வளருகிற குடும்பம் இருக்க வேண்டுமானால் அதிகமாக தொடுதல் என்ற காரியத்தை சொன்னேன், தழுவுதல் என்ற காரியத்தை சொன்னேன், அதே போல் காதல் நயமூட்டுதல் அந்த வார்த்தை தமிழாக்கத்தில் அப்படி கொண்டு வந்துருக்கிறேன். பட் ஐ டோன்ட் நோ ஹவு டு எக்ஸ்பிளைன் இட் இன் அ வேர்டு. காதல் நயம்னா புரியுது அவங்களுக்கு? பேசும்பொழுதே அவங்கள ஒரு ஈர்க்கிறதுக்கு ஏதுவாக ஒரு அந்த 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 பார்வையாக இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம், காதல் நயம். இல்லையா சொல்லுங்களேன். உங்கள் பார்வையில், உங்களுடைய வார்த்தையில், உங்களுடைய அந்த நடந்து கொள்கிற விதத்தில் எல்லாம் அந்த ஒரு ஈர்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, இதை மூணாவது ஆள்கிட்ட காமிக்காதீங்க. யார்கிட்ட காமிங்க? உங்கள் கணவர்கிட்ட உங்கள் மனைவிட்ட காணிங்க. நம்ம ஆள் பார்த்துச்சுன்னா பண்ணுறதெல்லாம் யார்கிட்ட தான் இருக்கும்? போகிறவெல்லாம் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குற மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகும். நான் சொல்கிறேன், அதுக்கு அவங்கள இல்லை, உங்கள் கணவன் உங்களை பார்த்து ரசிக்கணும், உங்கள் மனைவி உங்களை பார்த்து ரசிக்கணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஒரு மாதிரி முறைக்கிறாங்க, என்ன பாஸ்டர் இது எப்படிலாம் பிரசங்கம் பண்ணுவீங்க? நான் நினச்சேன் வந்திருக்க மாட்டேன், வீட்டிலே உட்காந்துக்கலாம் போல இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? உள்ளே இருக்கிற தேவையை கர்த்தர் புரிய வைப்பாராக. இது குடும்பம். தேவன் தான் உங்களை ஒரு குடும்பமாக ஒன்று சேர்த்திருக்கிறார். இனி நீங்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருப்பீர்கள். அதுக்கு பல அர்த்தங்களை கொடுத்தாலும் இந்த மூன்றாவது காரியம் காதல் நயமூட்டுதல் என்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறேன். அதே போல் இன்னொரு வார்த்தையை சொல்லணும்னா சேர்ந்து தாம்பத்திய உறவில் ஈடுபடுதல். இதை ஒரு முறை ஒரு 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 அம்மா ஊழியக்காட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிச்சான். ஐயா, எனக்காக என் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆரம்பத்தில் எல்லாம் திருமண வாழ்க்கை ரொம்ப ஓஹோன்னு தான் போய்ட்டு இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ போக போக பார்த்தா என் வீட்டுக்காரர் என்னை விட்டு அப்படியே போய் 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 விபச்சாரத்தில் விழுந்து வேறு பெண்ணோடு போக ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப உடஞ்சி போய் அழுது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம், ஜெபம் பண்ணுறதுக்காக சொன்னாங்களாம். இப்போ சொல்லும் பொழுது அந்த ஊழியக்காரர் யதார்த்தமாக கேட்டாராம், திருமணமாகி உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் எப்படிமா இருக்குதுன்னு கேட்டால், எங்களுக்கிடையே திருமணமாகி சமீபத்தில் லேட்டாக இந்த அந்த கொஞ்ச காலங்களுக்கு முன்பாக நீங்கள் தாம்பத்திய உறவில் ஈடுபட்டு எவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டாராம். எனக்கு ஒரு 4-5 வருஷமாக எங்களுக்கிட்டே தாம்பத்திய உறவே இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ அவன் போனது சரிதான் அப்படின்ட்டாரான். நிறைய பேர் புரியலன்னு நினைக்கிறேன். புரியுதால இருக்கும்? ஒரு கணவன் வேறு பெண் பக்கமோ ஒரு மனைவி வேறு ஆண் பக்கமோ சாய்வதற்கு எத்தனையோ காரணங்கள் சாக்குப்போக்கள் வெளியிருந்து சொல்லப்பட்டாலும் நான் சொல்கிறேன், உங்கள் கணவன் உங்களை விட்டு வேறு பக்கம் போகாமல் இருக்கிற பொறுப்பு உங்கள் கையில் இருக்குது. உங்கள் மனைவி உங்களை விட்டு வேறு எவன் பக்கமும் சாயாமல் இருக்கிறதுக்கு உரிய அந்த பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. இதை நீங்கள் சரியாக கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் அநேக விபச்சார பாவங்களும் வேசித்தன பாவங்களும் அநேகக்குள்ள வருவதற்கான காரணங்கள் ஒன்று, இஃப் யூ மேக் எ பிக் கேப், அதாவது மாத கணக்கில் வருஷ கணக்கில் எங்களுக்குள்ள தாம்பத்திய உறவே இல்லைன்ற ஒரு காரியம் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இருக்குமானால் உள்ள பிசாசு அழகாக நுழைஞ்சிடுவான். அல்லேலூயா. அப்போது இதுக்கு எவ்வளோ காரியங்கள் நம்ம வச்சுக்கலாம். உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு தீர்மானம் இருக்கணும். உங்களுக்குள்ள நான் சொல்கிறேன், கணவன் மனைவி என்பது ஒரு குறிப்பிட்ட சில காலங்களுக்கு தாம்பத்திய உறவு சந்தோஷத்தை உடையவளாக இருங்கள். பிள்ளைகள் பிறந்து விட்டால் அப்புறம் பிள்ளைகளுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் பெரியவங்க ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தாம்பத்திய உறவில் என்ன செஞ்சுங்க நினைக்காதீங்க, அதெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லும்படி கர்த்தர் திருமண உறவில் உங்களை இணைக்கலை. ஆமேன்னு சொல்லுவாங்களேன். திருமண உறவில் தாம்பத்திய உறவு என்பது ஒரு பார்ட்டு. யூ ஹாவ் டு ஹாவ் அ டெசிஷன். நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் என்ன? நீங்கள் சேர்ந்து தாம்பத்திய உறவு ஈடுபடுதல் என்பதற்கு வயதையோ அல்லது சூழ்நிலைகளையோ
அல்லது நான் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் ரொம்ப ஹை ஸ்பிரிச்சுவல். நான் சொல்கிறேன், மேரேஜுக்குள்ளே ஸ்பிரிச்சுவல் என்ற காரியத்தை வச்சு செக்ஸுவல் பார்ட்டை ட்ரை ஆக்கிடாதீங்க. ஆமென் சொல்லுங்கள். கணவன் மனைவிக்கிடையே செக்ஸுவல் என்பதும் ஸ்பிரிச்சுவல் லைஃபோட ஒரு பாட்டு தான். பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆசீர்வாதம். இதை நிறைய நேரத்தில் நான் சொல்லுவேன், கேஷுவலாக உலக ரீதியாக எடுக்கப்பட்ட ஆய்வில் கணவன் மனைவிக்கிடையான தாம்பத்திய உறவுக்கு எப்பெல்லாம் வச்சுக்கலாம், எத்தனை வயசு வரைக்கும் வச்சுக்கலாம், இத்தனை வயசாச்சு இனிமேலுமா அப்படின்னு சொன்னால் சாகிற வரைக்கும் என்ற வார்த்தையை மறந்து விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள். இதுக்கு வயதோ வயதாகிவிட்டது என்ற காரியமோ, நாங்களாம் இப்போ தாத்தா பாட்டி ஆயாச்சு இனிமேலாம் இதை குறிச்சுலாம் சிந்திக்கிறது அப்படின்லாம் பைபிள் சொல்லலை. கைப்பிடிக்கிற பொழுது நீங்கள் அப்படி சொல்லலை. எத்தனை நான் சொன்ன வார்த்தை புரிஞ்சுது? கைப்பிடிக்கிற பொழுது என்ன சொன்னீங்க? வாழ்நாள் எல்லாம் இல்லை பாஸ்டர், பிள்ளை பெற்றோம், பிள்ளை பெற்றாச்சு, அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை வளர்ந்து அது வந்து பெரிய ஆளாயிடுச்சு, இனி அதுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி அதுக்கெல்லாம் அப்புறம் பார்த்தா அது பேர பிள்ளையை பார்த்தாச்சு, இனிமேலாம் எங்களுக்குள்ள அப்படின்னா வேதத்தில் நான் நிறைய வசனம் கொடுக்கலாம். பட் சிம்பிளாக நான் முடிக்கிறேன், டைம் ஆச்சுனால ஒரு பாட்டை நான் வேகமாக கொண்டு வர்றேன். தாம்பத்திய உறவுக்கு என்பது வாரம் ஒரு முறையா, மாதம் ஒரு முறையா, வருஷம் ஒரு முறையா? வருஷத்தில் துவக்கத்தில் சில வருஷங்களில் அப்புறம் அப்படின்னா இல்லை. யூ ஹாவ் டு ஹேவ் அ செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் அக்கார்டிங் டு யுவர் கம்மிங் டுகெதர். இசைவிலே தீர்மானிக்கப்பட ஒன்றாயிருப்பதாக ஆய்வின்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாரத்தில் ஒரு முறையாவது என்பது குடும்பமாக இருக்கிறவர்களுக்குள்ள உலக அளவில் கொடுக்கப்பட்ட நல்ல முடிவு. வாரத்தில் இது வந்து 2 பேரும் நீங்கள் எடுக்கிற முடிவு. வருஷக்கணக்கில் நீங்கள் கேப்பு விட்டீங்க அப்படின்னா பிசாசு காத்து கொண்டிருப்பாங்க, கவனமாக இருப்பீர்களாக. அதனால தான் எப்போவுமே நான் என்கரேஜ் பண்ணுவேன், திருமணம் ஆகிட்டு கணவன் ஒரு இடத்துல மனைவி வேற ஒரு இடத்துல. நானும் வெளிநாட்டில் போயிட்டுருக்கிறேன், கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா மனைவியை விட்டுட்டு மாத கணக்கில் வேறு எங்கேயும் போகிற முறையாக அங்கே இல்லை. நம்ம ஆட்கள் வெளிநாடு போச்சுன்னா எத்தனை வருஷம் கழிச்சு வருது? 5 வருஷம் 4 வருஷம் வந்தால் இங்கே என்ன ஆகுது? எங்கேயோ ஒன்று மிஸ் ஆகுது. பிரச்சனை, சந்தேகம், அப்புறம் குழப்பம், அப்புறம் இல்லை இவனை ஏமாற்றிட்டார், என்னை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே அது அப்படி போகுது, இங்கே எப்படி போகுது. இந்த நிலைமையெல்லாம் இல்லாமல் இருக்கோன்னா முடிந்த அளவுக்கு தவிர்க்க முடியாத காரணங்கள் இருந்தாலும் ஒழிய கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு இடத்துல வாழுங்க, ஒரு இடத்துல இருப்பது நல்லது என்ற காரியத்தை ஆலோசனையாக சொல்லுகிறேன். கட்டாயமாக என்ன சொல்ல முடியாது இல்லையா? சொல்லுங்களேன். ஸோ இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புகிற காரியம், ஒரு கணவனாக மனைவியாக சேர்ந்து ஜெபிக்க தீர்மானம் எடுங்கள். ப்ரே டுகெதர். ஒருவேளை வெளியூரில் இருக்காங்க பாஷா, என்ன செய்ய? ஒரு ஃபோனில் டைம் போடுங்க, ப்ரேயர் டைம் போடுங்க. ஓவர் த ஃபோன். இன்றைக்கி வாட்ஸ்அப்பில் எத்தனை வசதிகள் இருக்குது, எத்தனையோ மீடியா டெக்னாலஜி இருக்கு இல்லையா? எத்தனையோ இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்குல்ல. அவங்க தூரத்தில் இருந்தால் கூட இன்றைக்கி இந்த நேரத்தில் நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்ய போகிறோம். ஃபோனில், வாட்ஸ்அப்பில், அல்லது ஃபேஸ்புக்கில், ஃபேஸ் டைமில், அல்லது என்ன சொல்லுங்க, பார்த்து பேசுகிறேங்க, வீடியோ காலில் சேர்ந்து ஜெபம் பண்ணுற காரியத்தை ஒரு முறையாக்குங்க. தீர்மானம் எடுக்கலன்னு வச்சுங்களேன், நீ பாடு உன் வேலையை பாரு, நம்மள ஏன் வேலையை பார்க்குறேன், நீ சாப்பிடு, நான் தூங்குறேன், போகிறேன், காலை இப்படியே போட்டுக்க. சேர்ந்து ஜெபிக்க தீர்மானம் எடுங்கள். 5வது காரியம், சில கரெக்ஷனுக்கு தேவையான காரியம் சொல்கிறேன். பழைய வரலாற்று தன்மை உடையவர்களாக இருக்காதீர்கள். டோன்ட் பி ஹிஸ்டாரிக்கல்னு ஒரு வேர்டு போட்டிருக்கிறேன். அந்த வேர்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பழைய வரலாற்று தன்மை அப்படின்னா என்னென்னு விளக்கிறேன், அப்புறம் நீங்கள் இது மட்டும் எழுதிக்கோங்க. டோன்ட் பி ஹிஸ்டாரிக்கல்னா என்ன? ஹிஸ்டரின்றது எது? கடந்த காலத்தில் நடந்த அந்த ராஜா வந்தாராம், இந்த இடத்துக்கு படையெடுத்து போனாராம், இங்கே ஒரு யுத்தம் பண்ணாராம், இதானே வரலாறு. அந்த முகமது வந்தார், இந்த பகுதியில் போனார். இந்த பழைய வரலாற்று கதையில் இந்த குடும்பத்துக்குள்ள அடிக்கடி என்ன நடக்குதுன்னா கடந்த கால வேதனைகள், அதான் பழைய வரலாறுன்னு சொல்கிறேன், எழுதிக்கோங்க. ஓல்ட் டைம் பெயின்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ், கடந்த கால வேதனைகள், ஏற்கனவே மன்னித்தவைகள். பேசுனீங்க, பிரச்சனை வந்துச்சு, ஒருத்தர் மன்னிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதை மன்னிச்சாச்சு. இதெல்லாம் என்னப்பா? ஓல்டு ஹிஸ்ட்ரி. ஆனால் இப்போ மறுபடியும் உட்காந்துட்டு, ஆமாம்மா நீ அன்னைக்கு அப்படி தானே, அன்னைக்கு ஒரு நாள் இப்படி தானே சொன்னேன், மன்னிச்சதை மறுபடியும் போட்டு நினைச்சிருது. அந்த ஹிஸ்ட்ரியை போட்டு இழுத்து கொண்டு வச்சு மறுபடியும் பஞ்சாயத்தை உடச்சி காயப்படுத்தி விரிசலாக்குறது. அன்று சொல்ல டோன்ட் பி ஹிஸ்டாரிக்கல். பழைய வேதனைகளையும் மன்னிக்கப்பட்ட காரியங்களையும் திரும்ப கொண்டு வர வேண்டாம். குடும்ப உறவை வளர்க்குறதுக்கான ஆலோசனையாக சொல்லுகிறேன். நீங்கள் மன்னிச்சிட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் நம்மளை மன்னிச்சது போல் நாமும் அவங்க மன்னிச்சுன்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குதா இல்லையா? தவறு செய்யாத ஆட்கள் கிடையாது.
பிரச்சனை வராத குடும்பம் இல்லை. ஆனால் உட்காந்து பேசி, சரிங்க நான் உங்களை மன்னிச்சிடறேன், சரிம்மா நான் உன்னை மன்னிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி மன்னிச்ச காரியத்தை இன்னொரு பிரச்சனை வரும்போது என்ன செய்யக்கூடாது, திரும்ப எடுத்து வச்சு உடச்சி பேசக்கூடாது. அல்லையா சொல்லுங்களேன். இப்போ இந்த பழைய வரலாற்றுக்காரன புரியுதா உங்களுக்கு? பழைய வேதனை, அன்னைக்கு அப்படி திட்டினீங்கள, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அன்னைக்கு நீ அப்படி செஞ்சல, அது எவ்வளோ என்ன கஷ்டப்படுச்சுமா, இப்படி இந்த வேதனையான காரியம், மன்னித்த காரியங்களை திரும்ப கொண்டு வர வேண்டாம். 6வது காரியத்தில், இது எல்லா நேரம் இல்லாட்டினாலும் எப்பாவது நீங்கள் வேலைக்காகவோ அல்லது ஏதோ ஒரு பயணத்து நிமித்தமாக வெளியே போகிறீங்கன்னு வச்சுங்களேன், வெளியிலே போகும் பொழுது அடிக்கடி உங்களுடைய நிலவரத்தை தெரியப்படுத்துதல் என்ற ஒரு வார்த்தை எழுதிக்கோங்க. வெளியில் இருக்கிறீங்க, காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் 9 மணிக்கு வேலைக்கு போகிறீங்க, நைட்டு 8 மணிக்கு 9 மணி தான் வீட்டுக்கு வரணும். இதுக்கு இடையில் உங்கள் மனைவி வீட்டில் இருப்பாங்க அல்லது உங்கள் கணவர் வேறு எங்கேயும் இருக்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் வேறு வேறு ஸ்பாட்டில் இருக்கீங்க வச்சுங்களேன். அப்பப்போ நீங்கள் என்ன செய்யணும், அடிக்கடி செக்இன் பண்ணணும். அந்த வேர்டு போடுங்க, செக்இன்னா புரியுதா, எத்தனை மணிக்கு நான் உள்ளே வர்றேன் அப்படின்னு. அந்த செக்இன்ற வேர்டுக்கு நான் கொடுக்குற விளக்கம் தான் அது. அடிக்கடி, அதாவது வெளியில் இருக்கிற அந்த நேரங்களில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், எப்போ வருவேன், எங்கே இருக்கிறேன், என்ன செஞ்சிட்ருக்கிறேன்ற குறித்து அவங்க கேட்டால் உங்களுக்கு நச்சரிக்கும், கேட்குறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டா எச்சரிக்கும். எப்போ பார்த்தாலும் எங்கே இருக்கிறீங்க, எப்போ வருவீங்க, என்ன வருவீங்க, இதை கேட்டால் எப்படி இருக்கு, நமக்கு நச்சரிக்கிறது. அவங்க நச்சரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறேன், இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன், இங்கே இந்த வேலை முடிஞ்சு நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் இப்படி முன்னதாகவே நீங்கள் சொன்னால் அதுக்கு பேர் செக்இன். இதெல்லாம் இந்த காலத்துக்கு தேவையா பாஸ்டர்? என் வேலையை நான் பார்க்குறேன், எப்போ வருவேன், இப்போ வரமாட்டேன், இது எதுக்கு நீ ஃபோன் பண்ணி கேட்குற, சும்மா இருக்க முடியாதா உனக்கு? இந்த செல்ஃபோன் வேறு வந்துச்சு பாருவேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ணலே ஃபோன் வந்துடும். ஆமான்னு சொல்லுங்கள். ஸோ ஒரு கணவனுக்கு ஒரு மனைவிக்கு ஒருத்தருக்கு கரிசனை இருக்கிறது தப்பு கிடையாதுல்ல. அப்போது இந்த இந்த தெரியப்படுத்துகிற வார்டை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வேர்டை வேணால் எழுதிக்கோங்க. அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தேவைப்படாது, ஆனால் அடிக்கடி நீங்கள் வெளியில் இருக்கிறீங்க அல்லது ஊருக்கு போகிறீங்க அல்லது ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னா உங்கள் கணவரிடம் அல்லது உங்கள் மனைவியிடம் இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க, எப்போ வீட்டுக்கு வந்து சேருவீங்க போன்றவற்றை தெரியப்படுத்துதல் ஒரு மதிப்பான செயல் என்று சொல்லுகிறேன். இதெல்லாம் ஒரு வேண்டாத காரியம், இதெல்லாம் தேவையில்லாத காரியம், கட்டாயமான காரியம், கஷ்டமான காரியம் எடுக்காதீங்க. இட்ஸ் சம் ரெஸ்பெக்ட்ஃபுல் வே. புரியுதா உங்களுக்கு? இதை நீங்களே செய்யும் பொழுது இது அன்புக்கும் உறவுக்கும் உதவி செய்கிற பாலமாக இருக்கும். இப்போ எப்போவுமே தூரமாக போனவங்க இப்போ 8 மணிக்கு வரவங்க வரலன்னா வீட்டில் இருக்கவங்க எப்படி இருக்கும், என்ன காணோம், ஒரு விதமான ஒரு பாசத்தில் தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்போ வரும்பொழுது நீங்கள் முன்னதாகவே ஒரு வார்த்தை, இங்கே வரும்பொழுது ஒரு இடத்துல டிலே ஆகிடுச்சு, நான் அவங்களை பார்த்துட்டு இருக்கிறேன், பேசிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுகிற காரியம் நல்லதா கெட்டதா, செய்யலாமா கூடாதா? இதான் குடும்பம். இதே எப்போ பார்த்தா நீ கேட்குற, நான் வரவே தெரியாதா, நான் கரெக்டாக நான் வர்ற நேரத்தில் வருவேன் அப்படின்னு சொல்லுங்க பொழுது அங்கே அன்பு என்ன செய்யாது, செயல்படாது. இதை கேட்கக்கூடாது என்று கட்டாயப்படுத்துவதோ அது கேட்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பதோ உறவை கட்டுவதற்கான வார்த்தைகளாக இருக்காது. நீங்களாகவே யூ ஹாவ் டு லேர்ன் டு செக் இன். இப்போ அதை டவுட்டுக்காக அல்ல, அல்லது இது ஒரு பெரிய ஒரு உங்களை போட்டு அப்படியே போட்டு தொந்தரவு பண்ணுற செயலாக அல்ல. உங்களுக்குள்ள நீங்கள் உங்கள் கணவர்கிட்ட உங்கள் மனைவிட்ட இப்போ இங்கே இருக்கிறேன், இப்போ இந்த காரியம் செஞ்சிட்ருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இத்தனை மணிக்கு நான் வந்துடுவேன் போன்றவரை தெரியப்படுத்துவதை மதிப்பான செயலாக பார்ப்பீர்களானால் சொல்லுவதற்கு முன்பதாகவே அவங்க கூப்பிடுவதற்கு முன்பாகவே நீங்களாகவே செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். அல்லேலூயா சொல்லுங்கள். ஸோ 7வது காரியம், ஒரு நாளில் எத்தனை வேளை சாப்பிடுங்க குறைஞ்சது, அதிகபட்சம் சரி ஒரு நாளில் குறைஞ்சது தான் கேட்டேன், 3 வேளை, அதிகபட்சம் ஐ டோன்ட் நோ. சரி, ஒரு நாளில் நீங்கள் சாப்பிடுகிற காரியத்தில் நல்லா பண்ணிக்கோங்க, ஒரு வேளையாவது உங்களுடைய குடும்பத்தார் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுகிற ஒரு முறையை தீர்மானிப்பீர்களாக. எல்லா நேரம் முடியாட்டினாலும் வெளியில் போகிறோம், வேலைக்கு போகிறோம், எப்பாவது போகிறோம், ஆனால் 3 வேளை சாப்பாட்டில் ஒரு வேளை சாப்பாட்டையாவது உங்களுடைய வசதிக்கு ஏற்பாக, சிலர் ஷிஃப்ட் வேலையாக இருக்கலாம், நைட் ஷிஃப்டாக இருக்கலாம், பகல், உங்களுக்கு தெரியும், ஏதாவது ஒரு வேளையாவது நீங்கள் என்ன செய்யுங்க, சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்கன்ற. அதுவே எப்படி தான் இருக்குது, போகிற போக்கிலே அள்ளி போட்டு 2 போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வேனில் ஏற்றி விட்டு குடுக்குடுன்னு ஓடிட்டு இருக்கோம். இன்றைக்கி அப்படி ஆகிப்போச்சு. நம்ம கிளப்புறது அறிபறின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த அறிபறி காரியத்தை கொஞ்சம் மாற்றி ஏதாவது ஒரு வேலையாவதுன்னு தான் சொல்கிறேன். செய்யலாமா கூடாதா, செய்யணுமா வேண்டாமா, முடியலையா? இந்த நாளில் தீர்மானம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஏன்னா உங்கள் வாழ்க்கை இது ரொம்ப ரொம்ப தேவை. உங்களுக்கு
உங்களுக்கு நீங்கள் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றத நம்ம எப்படி ஆக்கிட்டோம்னா, அது பசிக்கிறப்போ அது சாப்பிட்டு போட்டும், நான் பசிக்கிறப்பா நான் சாப்பிட்டுக்கிறேன் இப்படின்ற ஒரு வாழ்க்கை இல்லாமல் 3 வேளையும் உங்களால் சாத்தியம் இல்லைனாலும் அட்லீஸ்ட்டு 1 meal ஆஃப் த டே, ஹேவ் 1 meal a day டுகெதர், சேர்ந்து அந்த சாப்பிட்ற நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய சில எச்சரிப்பு சொல்கிறேன். டிவியை போட்டுவிட்டு டிவியை பார்த்துக்கிட்டே உட்காந்து சாப்பிடாது. ஒருத்தர் பார்த்து உட்காந்து சாப்பிடுங்க. ஹல்லேலூயா. இந்த டிவி, செல்ஃபோனு இதெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, அதானே முடியாது பாஸ்டர். அது செல்ஃபோனை ஆஃப் பண்ணுறதுன்னு எனக்கு நிறைய பேருக்கு எப்படி ஆகிப்போச்சு, ஐயோ ஆஃப் பண்ணிட்டா இருக்கிறதுலே மோசமான பாவம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. செல்ஃபோனை ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிட உட்காந்துக்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சோன்னு ஒருத்தர் என்ன செய்வார், ஃபோன் பண்ணிட்டா உடனே என்ன ஆகுது, கையிலேருந்து சாப்பாடு வாய்க்கில் போகுது. இங்கே என்ன பேசணும்னு நினச்சதுக்கான டாப்பிக்கெல்லாம் மாறி போய் ஃபோன்லேயே பேசி முடிச்சு எப்போ சாப்பிட்டு முடிச்சேன்னே தெரியாமல் வெறுந்தட்டை தேய்ச்சிட்டு இருப்பார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க. ஏதாவது ஒரு வேளை நம்ம உட்காந்து சாப்பிடணும். டிவி, செல்ஃபோன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க, எல்லோரும் சைலண்ட் போட்டுருங்க. ஒரு மிஞ்சி போனால் ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுப்போம்? அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரமாக உட்காந்து சாப்பிட. நான் சொல்கிறது அரை மணி நேரத்துக்கு அள்ளி கொட்டி சாப்பிட சொல்ல, டைமை கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட சொல்கிறேன். 4 இட்லி சாப்பிட்டாலும் கொஞ்சம் பேசிக்கிட்டே. இல்லையா சொல்ல மாட்டீங்களே? இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு ஒத்து வராத பாஸ்டர், சீக்கிரமாக என்னத்துவம் போடுங்கன்னு சொல்கிறாங்க சில ஆட்கள். நான் சொல்கிறேன், இந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கற்றுக் கொடுக்குற ஒரு தீர்மானத்தை புது வருஷத்தை தீர்மானிக்க உதவி செய்வாராக. அது உங்களை ஆசிரியப்பதற்கு ஏதுவாக மாறுவதாக. இப்போ டிவி, மற்ற வேறு செல்ஃபோனு, வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கம்ப்யூட்டராக இருக்கலாம், லேப்டாப் இருக்கலாம், கொஞ்சம் எல்லாத்தையும் மூடி ஆஃப் பண்ணி வச்சுட்டு பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகளை வர வச்சு கொஞ்சம் காலகாலன்னு பேசிட்டு சிரித்து சாப்பிடுங்கன்றேன். அல்லேலூயா. பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள், பாஸ்டர் இப்படி ஒன்று சொன்னார், அதனால் தயவுசெய்து பிள்ளைகளே நீங்கள் வந்து என்னோட உட்காந்து எங்களோட உட்காந்துன்னு செய்யுங்க, சாப்பிடுவோம் வாங்கன்னு சொல்லுங்கள். ஆமேன்னு சொல்லுங்களேன். சரி 7வது காரியத்துக்கு முடிச்சுட்டேன். 8வது காரியத்துக்கு வர்றேன். 2 பாயிண்டில் சொல்லி முடிக்கிறேன். அடுத்த பாயிண்ட் நோட்ஸை கையில் கொடுத்துறேன், நீங்கள் வீட்டில் படிச்சுக்கோங்க. இதுக்கு மேலே எனக்கு நேரம் இல்லை. 8வது காரியம், டெய்லி பேசணும். கோமா இல்லை, சண்டை போடுற வார்த்தைகள் இல்லை, எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லை. யூ ஹேவ் டு டாக் டெய்லி. இப்போது கல்யாணமான புதுசுலையோ இல்லை கல்யாணத்துக்கு முன்னாலேயோ எவ்வளோ பேசியிருப்பீங்க? உங்கள் கணவர் ஆக வேண்டிய நபர்கிட்ட கல்யாணம் பண்ணி எவ்வளோ பேசியிருப்பீங்க? பேசினதே கிடையாதா? விட்டாமல் பேசியிருந்தோம். நல்லா கவனிங்க. அண்ணன் பாண்டியன் தான் கரெக்டாக நச்சுன்னு சொல்லுவார். கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நானே நினச்சி பார்க்குறேன், ஜெபத்தோட்டத்தில் நான் பாஸ்டாக இருக்கும் பொழுது அப்போ இந்த செல்ஃபோன்லாம் கிடையாது. தலைக்காவூரில் ஒரு என்ன ஃபோன் மாதிரி வயர் ஃபோன், அது லேண்ட்லைன் ஃபோனு. அந்த இவங்க வீட்டில் ஃபோன் கிடையாது. நான் நைட்டு எல்லா ஆஃபீஸ் ஒர்க்கு முடிச்சுட்டா அதான் வந்து நான் பேசி முடிச்சாச்சு, கல்யாணம் பண்ண போன முடிவு பண்ண பிறகு பார்த்தா 8 மணிக்கு பிறகு அந்த அம்மா வீட்டை தொந்தரவு பண்ணி அந்த பாஸ்டர் இப்படிலாம் பேசியிருக்கீங்களா பாஸ்டர், மன விட்டு பேசுகிறேன், கோச்சிக்கிற மாட்டிங்களே? அல்லேலூயா சொல்லுங்களேன். இவங்க போய் சாப்பிட்டு என்ன கையில் ஃபோன் இருந்தால் கூட இப்போ என்ன செய்வான், எடுக்கிறான். அடுத்த வீட்டு ஃபோனில் பேசி அவங்கள கூப்பிட்டுட்டு அப்புறம் உட்காந்து பேசினா 1 மணி நேரம் பேசினா என்னத்தை பேசுவோம்? ஆனால் பேசுவோம். ஆரம்ப காலம் அது. நான் சொன்னேன் கல்யாணத்துக்கு முன்னாடி அல்ல கல்யாணமான துவக்க வருஷங்களை யோசிச்சு பாருங்கள். நிறைய பேசுனீங்களா? இப்போ என்னாச்சு? வார்த்தையே இல்லை பாஸ்டர். பேசுகிறதெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு, ரேரு. ஆனால் இப்போ கத்த சொல்லாரு, டாக் மோர். தினமும் பேசணும், டெய்லி பேசணும். அப்போது ஆரம்ப நாட்கள் நிறைய பேச தான் உங்களுக்கு அன்பு கட்டப்படுச்சு, உங்களுக்கு தெரியுமா அது? ஆனால் பேச்சு குறைய எது குறையுதுப்போ? அன்பு குறையுது. ஆகவே இப்போ ஒரு முடிவெடுங்க, மறுபடிக்கும் என்னதை பேசுனீங்க? அப்போ என்னதை பேசுனீங்க? என்ன பிஸ்னஸாக பேசுனீங்க? என்ன பேசுனே தெரியாம பேசிட்டு இருப்போம். சொல்ல இப்படிங்க ஜானு சொல்லுங்க, லவ் மேரேஜ் தானே? எங்கே தங்கச்சி இருக்கீங்களா? இன்னும் ரொம்ப பேசுனாங்களா? அவர் பேசினா நீங்கள் பேசுனீங்களாம்மா? 2 பேருமே பேசுனீங்க. இப்போ மன விட்டு சொல்லுங்களேன். இப்போ பார்த்தா என்ன செய்யுது? அவர் போன அப்பா ஆளு போயிட்டார், கொஞ்சம் நிம்மதியாக அப்படின்ற மைண்டு வந்து என்னாச்சுன்னா அன்பு தணிஞ்சு போச்சு. நான் சொல்கிறேன், அதாவது தொந்தரவு பண்ணுறது, டிஸ்டர்ப் பண்ணுறது, பிரச்சனையை பேசுறது, அதை நான் சொல்லலை.
அர்த்தமே இல்லாட்டினாலும் டெய்லி நீங்கள் என்ன செய்யணும்? பேசும் பொழுது டாபிக் இருக்காது, தலைப்பு இருக்காது. என்ன பிரசங்கமாக பண்ண சொல்கிறேன்? அருளானந்த விட்டால் எல்லா இடத்துலையும் பிரசங்கம் தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பழகிட்டோம். என்னை விட்டால் அப்படி தான் நம்ம உங்களை சொல்கிறேன். எனக்கு நானே அப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். பிரசங்கத்தை பேச சொல்லலை. சாதாரணமாக கல்யாண நாட்களில், கல்யாணத்துக்கு முந்தைய நாட்களில் எப்படிலாம் இருந்துச்சோ அதுபோல் கேஷுவலாக நீங்கள் பேசுதல் என்பது தினந்தோறும் நடந்தால் அன்பு வளரும். அல்லேலூயா. நான் நல்லா இருக்கியா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போல்லாம் நல்லா இருக்கியான்னு கேட்குற காரியத்தையே விட்டாச்சு. நான் அடிக்கடி பிரசங்கம் பண்ணும் பொழுது, நம்முடைய ஃபேமிலி டீச்சிங் எடுக்கும்பொழுது சொல்லுவேன், இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன், இங்கே இருக்கிற எத்தனை பேர் உங்கள் கணவரை பார்த்து, உங்கள் மனைவி பார்த்து ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஐ லவ் யூ சொல்கிறீங்க? பாஸ்டர், அது கெட்ட வார்த்தை பாஸ்டர், அது சினிமா வார்த்தை பாஸ்டர். ஐ லவ் யூன்னு சொல்கிறது நம்ம சொல்லலாமா? நம்ம தான் சொல்லணும். சார்லஸ் நான் அடுத்து கேட்க போகிறேன். டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அக்கா பார்த்து சொல்கிறத நீங்கள் விரும்புகிறீங்களாக்கா? கேட்கணும் விரும்புகிறீங்களா? விரும்புகிறாங்களாம். பப்ளிக்காக சொல்லிட்டாங்க, நாங்களாம் நீதிமன்றத்துலேருந்து ஜட்ஜாக பேசிகிட்டு இருக்கிறோம். விரும்புகிறீங்களா நீங்களாம்? ஜோதி அக்கா, உங்கள் கணவர் உங்களை பார்த்து ஐ லவ்னு சொல்லணுமா வேணாமா? சொல்லுங்கள் எஸ்தர் அக்கா. ஏன் வீட்டுக்காரர் நான் சொல்ல வைக்காம விட மாட்டேன், இன்றைக்கி முடிவோடு போகணும். இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. இந்த வார்த்தை ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அதில் ஒரு வலிமை இருக்கிறது, அதில் ஒரு ஜீவன் இருக்கிறது. இதை வார்த்தையில் ஆரம்பித்து செயலில் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, உங்கள் குடும்ப அமைப்பு, உங்கள் குடும்ப ஆசீர்வாதத்துக்கு மிகவும் தேவையான ஒன்றாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஒருத்தருக்கு ஐ லவ் யூ சத்தமாக சொல்லுங்கள். உங்கள் கணவர் அதை கேட்கணும், உங்கள் மனைவி அதை கேட்கணும். போச்சு, பிரச்சனையை பெருசாக்கிட்டு போகிறார் இந்த பாஸ்டர். அல்லேலூயா. இனி அடுத்த இந்த மாதிரி கூட்டம் பாஸ்டர் வச்சான்னு வச்சுங்க, நீ வேணா போய்க்கோ, நீங்கள் வேணா போங்க, நான் அப்படின்னு சொல்ல மாட்டீங்கன்னு நம்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸோ தினமும் பேசுதல் என்ற காரியம் அன்பை வளர்ப்பதற்கு உதவி செய்கிறது. அதே போல் 9வது காரியம் சொல்கிறேன். ஏற்கனவே சொன்ன வார்த்தை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். வாரத்தில் ஒரு முறையாவது கட்டாயமாக என்ன இருக்கணும்? யூ ஹவ் டு மேக் அ டேட் நைட்டு சொன்னேன் இல்லையா? நீங்கள் மனம் விட்டு பேசுவதற்கு பாரமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், நன்மையானதாக இருக்கலாம், அல்லது காயப்பட்ட காரியமாக இருக்கலாம், வேலையில் நடந்த காரியமாக இருக்கலாம். மனதை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு காரியத்தை நீங்கள் திட்டமிட்டு அதில் வெறுமனே பிரச்சனையையும் கஷ்டத்தையும் மட்டும் சொல்லிவிட்டு அந்த ஒரு சோகத்தில் முடிகிற காரியமாக இருக்கக்கூடாது. உங்களுடைய அந்த டைம் எப்படி இருக்குன்னா சுவாரஸ்யத்தை அனுபவிக்க நேரமாக இருக்க வேண்டும். ஹாவ் அ ஃபன். என்ன புரியுதா? அப்படியே போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்து ஒரு இடத்துக்கு போகிறோம், உட்காந்து ஃபன்னுனா புரியுதா? ஒரு என்ன சொன்னால் சந்தோஷப்பிக்கிற காரியங்கள், விளையாட்டு தன்மைகள் சொல்லலாம். அதை ஃபன். யூ ஹாவ் டு மேக் அ விளையாட்டு காரியம் இருக்கணும். இது உங்கள் வாழ்க்கைக்கு, திருமண வாழ்க்கைக்கு ஒரு எரிபொருளை போல இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேன், நான் ஆஃபீஸ் போகிறேன், நான் கடைக்கு போகிறேன், நான் வேலைக்கு போகிறேன், நீ போவா, அப்படி மாதிரி இல்லாமல் வாரத்தில் ஒரு முறை யூ ஹாவ் டு மேக் டைம் ஃபார் ஃபன். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். யூ ஹாவ் டு என்ன சொல்ல, அதிகமாக தொடுதல் என்ற காரியத்தை மறந்து விடாதிருங்கள். இதுக்கெல்லாம் ஒரு தீர்மானம் எப்படி இருக்குன்னா, ஃபோர்ஸ் பண்ணி சொன்னவொன்னே நீங்கள் இப்படி செய்கிறது கிடையாது அப்படின்னு ப்ளேம் பண்ணுறதோ, நீ அப்படி செய்கிறது கிடையாது சொல்லி ப்ளேம் பண்ணுற காரியமும் இல்லாமல் உங்களுக்குள்ள டச் அ லாட் அப்படின்ற வார்த்தை முடிக்கிறேன். மனைவியை நல்லா கைப்பிடிச்சு உற்சாகப்படுத்துங்க, கை குலுக்கி பாராட்டுங்க, தொட்டு பேசுங்க. தொடுதலில் ஒரு சுகம் இருக்கிறது, தொடுதலில் ஒரு ஆறுதல் இருக்கிறது, தொடுதலில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இப்போ நான் எப்போவுமே எல்லாத்தையுமே அந்த செக்ஸ் டாப்பிக்கில் நான் சொல்லலை, ஒரு தைரியமூட்டுதலுக்கே ஒரு தொடுதல் உதவி செய்கிறதா இருக்கிறது. என்னவோ நம்ம பார்த்த சில குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னா, பாஸ்டம்மா என்ன எப்படி தான் திட்டுவாங்க, நீ என்னைக்காவது உன் கையை பிடிச்சா படக்குன்னு கையை உதறி, அப்படிலாம் அந்த காலம் நம்ம நினச்சோம் அதெல்லாம் பாவன்ற மாதிரி. கணவன் மனைவி கை கோர்த்து நடக்கிறது என்னங்க பாவமா சொல்லுங்கள்? அதை 3வது ஆள் பார்த்துட்டு என்ன கை பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிற, இது என்னையா அது, செய்யக்கூடாது பாவத்தை செஞ்சுட்டாங்க, ஒரு அல்லையா சொல்லுங்களேன். இந்த நம்முடைய கிராம கலாச்சாரமாக இருக்கலாம், நம்முடைய ஊர் கலாச்சாரம், இதெல்லாம் மாறிட்டு ஆண்டவரே நாங்கள் கர்த்தருக்குள்ளே பலப்படுற
குடும்பம் இருப்பதற்கான இந்த தீர்மானங்களை உங்ககிட்ட கொடுத்து அனுப்புகிறேன். நீங்கள் சேர்ந்து ஜெபித்து பலப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. சாரி, நான் சொன்ன டயத்தை விட எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன். ஸோ 2வது பார்ட்டில் நான் கொடுக்குற தலைப்பு மட்டும் சொல்லிடுறேன், எழுதிக்கோங்க. உண்மையான அன்பு அப்படி இருந்தால் அதுக்கான அடையாளங்கள் அப்படின்ற காரியம் இருக்குது. இப்போ நான் பேச முடியாது, பட் ஆனால் உங்கள்கிட்ட கையில் கொடுத்துட்றேன். இல்லையா சொல்லுங்களேன். இப்போ கர்த்தருக்கு சித்தமாக இன்னொரு நாளைக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா படிக்க முடியும், சும்மா கடையில் வாசிக்கிற மாதிரி இருக்கும். அன்பு அப்படின்றது எல்லாருக்கும் தேவை. அன்பை குறித்து எல்லாருமே பேசுகிறோம். ஆனால் உண்மையான அன்புக்கு சில அடையாளங்கள் இருக்கிறது. அந்த அடையாளங்களை நீங்கள் கொஞ்சம் உட்கார்ந்து வாசித்து பார்த்து இந்த அன்பை இந்த போன்ற காரியங்களை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நீங்கள் குடும்பமாக வளர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஸோ நான் இதை கணவன் மனைவியை வந்திருந்தீங்கன்னா இந்த பேப்பர்ஸை 2 சைட்லையுமே 2 டீச்சிங் இருக்குது. நான் புஷ் பண்ணி ரஷ் பண்ணி முடிக்கிறேன். நான் இவ்வளோ டைம் எடுக்கும், இவ்வளோ நேரம் ஆகும் நான் நினைக்கல. பட் உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அன்பு, தேவன் விரும்புகிற அந்த ஆசீர்வாதத்துக்கு தேவையான செயல்பாடுகள் பெருக கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். அப்படியே நம் கண்களை மூடுவோம். எழுந்து நின்று கணவனாய் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிற அந்த ஸ்தானத்துக்காக சகோதரர்கள் நன்றி சொல்ல போகிறீங்க. மனைவியாய் கர்த்தர் வச்சுக்கிற இந்த ஸ்தானத்துக்காக சகோதரிகள் நீங்கள் நன்றி சொல்ல போகிறீங்க. எங்களுக்கு இந்த ஒரு மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக என்று கர்த்தர் சொன்னாராம். மனுஷன் சொல்லலை. திருமண முறை என்பது, அமைப்பு என்பது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட, தீர்மானிக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட, ஏற்படுத்தப்பட்ட ஒன்று இல்லவே இல்லை. இப்போ ஆண்கள் நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே என்ன ஒரு கணவன் என்ற அந்த ஒரு நிலையில் வர வைப்பதற்கு எனக்கு ஒரு மனைவியாக என் மனைவியை நீங்கள் தந்தீங்களே நன்றின்னு சொல்ல போகிறீங்க. சகோதரிகள் சொல்ல போகிறீங்க, ஒரு கணவன் மனுஷனாக இருந்தால் அவருக்கு நான் ஏற்ற துணையாக இருக்கும்படி என்னை ஒரு மனைவியாக்கி எங்களை குடும்பத்தில் இணைச்சிங்களே நன்றின்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. எல்லோரும் ஒருத்தருக்காக அப்பாவுக்கு நன்றி சொல்லி முடிக்கலாமா? சகோதரிகள், என் கணவருக்காக நான் நன்றி சொல்ல நீங்கள் சொல்லுங்கள். சகோதரிகள், என் மனைவிக்காக நான் நன்றி சொல்லுங்கள். இருவருமா இணைந்து எங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் தந்திருக்கிற குடும்பத்துக்காக, குடும்ப வாழ்க்கைக்காக நன்றின்னு சொல்லுங்கள். நாங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் குறித்து கொஞ்சம் பேசியிருக்கிறோம், தியானிச்சிருக்கிறோம். இந்த தீர்மானங்களில் நாங்கள் செயல்படுகிற பொழுது சில குறைவுகள், செயல்பாடற்ற காரியங்கள் வந்தாலும் நாங்கள் ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட இதில் எழும்பி பலப்பட கர்த்தருக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜெபம் பண்ணிடுங்க. ஆவியானவர் உங்கள் குடும்பத்தை மகிழ்ச்சியாய், சந்தோஷத்தால், சமாதானத்தால் நிரப்புவாராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறோம். தேவனுடைய சந்தோஷம் நிறைந்த ஒரு குடும்பமாக உங்கள் குடும்பம் இருக்க வேண்டும். சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஸ்தலமாக உங்களுடைய குடும்பம் காணப்பட வேண்டும். கசப்புகளும் வெறுப்புகளும் பழைய காரியங்களால் ஏற்பட்ட காயங்களும் அது மாற்றப்பட்ட ஒரு அன்பின் இடமாக உங்களுடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக என்று சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. நம்முடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்துவீராக. நம்முடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வித்து கொடுப்பீராக. குடும்பத்துக்குள்ள காணப்பட்ட விரிசல்கள் மாறுவதாக, தவறான புரிந்துகொள்கள் மாறுவதாக, பிளவுகள் விலகுவதாக, மாம்சத்துக்கு ஏதுவான கசப்புகள் வெறுப்புகள் மறைவதாக. ஒருவேளை எதையாவது உங்கள் கணவரை நீங்கள் மன்னிக்கோன்னா இப்பவுமே மன்னிச்சிருங்க. உங்கள் மனைவியை நீங்கள் மன்னிக்கோன்னா மன்னிச்சிருங்க. ஒரு புதிய ஆண்டிலே நாங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை புதுப்பிப்பதாகன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. புதுப்பிப்பதாகன்னு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் தான் சொல்லணும், உங்கள் குடும்ப வாழ்க்கை இப்படியே தான் இருக்கும், இனிமேலாம் மாறுவதுக்கு வாய்ப்பில்லைன்னு முடிவுக்கு வராதிங்க. கர்த்தர் புதிதாக்க வல்லவராக இருக்கிறார். புதிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கைகளை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புவல்லவராக இருக்கிறார். கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதியும். திருச்சபையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். அவங்களுடைய குடும்பம் தேவனுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக, சந்தோஷம் நிறைந்த குடும்பமாக இருப்பதாக, சகலவற்றும் திருப்தியாக இருக்கிறோம் என்று சொல்வார்களாக. எல்லாரும் ஒருமனப்பட்டு சொல்லுங்க, எங்கள் குடும்பத்துக்கு எதிராக செயல்படுற பொல்லாத ஆவிகளை நான் எதிர்க்கிறேன்னு சொல்லுங்க. பிரிவினையின் ஆவிகளை, கசப்பு, கோபம், வெறுப்பு, வறட்சி, விரக்தி இதை உண்டாக்க நினைக்கிற பொல்லாத ஆவிகளை குடும்ப வாழ்க்கையை விட்டு வெளியேறு. கோபத்தினால, எரிச்சலால், சண்டையினால், பழைய வேதனையான காரியங்களை சொல்லி பலவிதமான மாம்சத்துக்குரிய காரியத்தில் நிற்க வைக்கிற எல்லா காரியம் விலகுவதாக. எங்கள் குடும்பத்தில் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவீராக, உலாவுவீராக, மகிமைப்படுவீராக. பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறோம், மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். Let God bless all of your family. கர்த்தர் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதித்து நடத்தி செல்வாராக. Thank you. God bless you. God bless you.